Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let's read again from 1 Corinthians chapter 2 and verses 9 and 10. முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலிருந்து திரும்பமாக அந்த வேத பகுதிகளை வாசிக்க கேட்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். But as it is written, eye hath not seen, nor ear heard, neither have entered into the heart of men the things which God hath prepared for them that love him. But God hath revealed them unto us by his Spirit, for the Spirit searcheth all things, yea, the deep things of God. The heaven that God is preparing for us is beyond human imagination. தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறதான இந்த பரலோகம் என்பது மனுஷனுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது. But through the word and by revelation through the Spirit, we are able to understand what heaven will be like to a certain extent. பரலோகம், மோட்சம், சொர்க்கம் இப்படிப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கும் என்று தேவனுடைய வசனத்தின் மூலமாகவும் தேவனுடைய ஆவியானவருடைய செயலின் மூலமாகவும் நாம் இன்னதென்று அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. All the explanation that we can manage about heaven in human language is like a drop in the ocean about what we are actually going to experience. மனுஷனுடைய வார்த்தைகளினாலே சொற்களினாலே பரலோகம் என்கிறதான இந்த பகுதிகளை வர்ணிக்க கூடும் என்றால் ஒரு பெரிய சமுத்திரத்தை எடுத்து அதில் ஒரு சட்டு தண்ணீரை எடுத்து நாம் ருசித்து பார்ப்போம் என்றால் அவ்வளவு மாத்திரமே இந்த பூமியில் நாம் வர்ணிக்க இயலும். That is what heaven is like. பரலோகம்னா அப்படித்தான் இருக்கும். But God is revealing that to us through his Spirit. தேவனோ இவைகளை தமது ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Yesterday we saw to a certain extent what heaven is like. பரலோகம் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று ஓரளவு நேற்றைக்கு நாம் கண்டோம். We also saw evidence from this world about the existence of that world, namely heaven and hell. இந்த பூமி இவ்விதமாக இருப்பதின் மூலமாக அந்த பரலோகம் என்பது இப்படித்தான் இருக்கும் என்று வகையறுக்கக்கூடிய ஓரளவு நம்மால் முடியும். There are institutions, international associations that we saw about yesterday that are doing research in certain phenomenon that proves that there is life after death. மரணத்துக்கு பிற்பாடு சாவுக்கு பிற்பாடு ஜீவியம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை சர்வதேசிய உலகளாவியதான அமைப்புகள் இவ்விதமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன. Today we are going to see a little about hell. இன்றைக்கு நரகத்தை குறித்து ஓரளவு இன்றைக்கு நாம் காண போகிறோம். Read Psalm 9 verses 16 and 17. 9ஆம் சங்கீதம் 16-17 வசனங்கள். கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கைகளே சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். The Lord is known by the judgment which he executed. The wicked is snared in the work of his own hands. The wicked shall be turned into hell, and all the nations that forget God. Now, here we read about how righteous God is in his judgments. தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்புகளில் நீதிமான் நீதி எப்படி இருக்கிறது என்பதை பற்றி வாசிக்கிறோம். We also read how God is going to judge the wicked and turn them into hell. துன்மார்க்கனை எவ்விதமாக தேவன் நியாயம் தீர்த்து நரகத்துக்குள்ளே அவனை தள்ளப்போகிறான் என்றும் வாசிக்கிறோம். Now, when one day is coming when every human being has to stand before God and give account of all that he did in his lifetime. மனுக்குலத்தின் ஒவ்வொருவனும் தேவனுக்கு முன்பாக நின்று அவனுடைய வாழ்வை குறித்து கணக்கு ஒப்புவிக்கப்படக்கூடிய ஒரு தினம் வந்து கொண்டே இருக்கிறது. There was one man who was an atheist. ஒரு நாஸ்திகன் ஒருவர் இருந்தான். One day God encountered him and asked him questions. ஒரு நாள் தேவன் அவனை சந்தித்து ஒரு வினாவை விதமாக கேட்டார். Did I ask your permission before I brought you into this world? இந்த பூமிக்குள் உன்னை நான் கொண்டு வருவதற்கு முன்பாக உன்னிடத்தில் நான் அனுமதி கேட்டேனா? No. இல்லை. Did I ask your parents permission before I brought you into this world? உன்னை இந்த பூமிக்கு நான் கொண்டு வருவதற்கு முன்பாக உன்னுடைய பெற்றோரின் அனுமதியை கேட்டேனா? No. இல்லை. When I brought you into this world without your permission and without your parents' permission, your life does not belong to yourself. உன்னுடைய பெற்றோர் அனுமதியின்றி உன்னுடைய அனுமதியின்றி உன்னை நான் இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் உனக்கு
it means your life does not belong to இதனுடைய yourself. அர்த்தம் உன்னுடைய ஜீவன் உனக்கு சொந்தமானதல்ல. So when your life does not belong to you, உன்னுடைய ஜீவன் உனக்கு சொந்தம் இல்லாது இருக்கும்போது, if you use your life as you like, நீ உன்னுடைய ஜீவியத்தை உனக்கு விரும்பின பிரகாரம் எல்லாம் உபயோகப்படுத்துவாய் என்றால், do I not have the right to call you up and ask you to give account of all that you did all through your lifetime? And in case you cannot answer those questions and give account, do I not have the right to throw you into hell for having misused what I have given you? உன்னை நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க உன்னை அழைத்து உன் வாழ்வில் நீ செய்த காரியங்களுக்கு கணக்கு ஒப்புவி என்று நான் சொல்ல கேட்க, அந்த காரியங்களுக்கு சரியான விதத்தில் கணக்கு ஒப்புவிக்க முடியாமல் இருப்பாய் என்றால், இந்நிலையில் நான் செய்திருக்கிற இந்த காரியத்தில் நீ என்னுடைய காரியங்களுக்கு விரோதமாய் செய்திருக்கும் போது உன்னை நரகத்தில் தள்ளக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கிறதா இல்லையா? So one day every human being who ever lived on earth has to pay account of all that he did in his life. ஒரு நாள் வரும், இந்த பூமியில் வாழ்கிற அனைத்து பூமியில் இருக்கிறதான ஜீவன்களும் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கப்படக்கூடிய நேரம் வரும். If you turn to the book of Jude, யூதாவின் புத்தகத்துக்கு திரும்பினால் and read verse 15. 15ஆம் வசனம். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். To execute judgment upon all, and to convince all that are ungodly among them of all their ungodly deeds which they have ungodly committed, and of all their hard speeches which ungodly sinners have spoken against him. See, here we read of a word called convincing. In Tamil it's kandikkirathu. In English it says God is going to convince every human being about his ungodly deeds. இங்கு தமிழில் கண்டித்தல் என்று இருக்கிறது. ஒவ்வொரு அவபக்தி உள்ளதான நடவடிக்கை குறித்து ஆண்டவர் அவனுக்கு அதை உணர்த்தி காட்ட போகிறார். See, today many people are asking many questions relating to eternity and God and so on. நித்தியத்தை குறித்தும் தேவனை குறித்தும் இன்றைக்கு ஏராளம் கேள்விகளை ஜனங்கள் குவித்துக் கொண்டிருக்கலாம். Today everyone may not have the answers. இன்றைக்கு ஒருவேளை ஒவ்வொருவருக்கும் பதில் கிடைக்காமலும் இருக்கலாம். That does not mean there is no answer. அந்த அர்த்தம் பதிலே இல்லை என்று அர்த்தம் இல்லை. This verse says God is going to convince every human being about his ungodly deeds. இந்த வசனம் சொல்கிறது ஒவ்வொரு அவபக்தி உள்ளதான மனுஷனுக்கும் அவனுடைய செய்கைகள் கிரியைகளை குறித்து தேவனே உணர்த்தி காட்ட போகிறார். In other words, the man who stands judged will have no arguments to offer. மறுவார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், நியாயத்திற்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்படக்கூடியதான மனுஷனுக்கு எதிர் பேசுவதற்கு ஒரு வார்த்தை பதில் கூட இல்லாத நிலையாக இருக்கும். God's judgments will be so clear that it will shut the opponent's mouth. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கும் என்றால், எதிரியுடைய வாயை அப்படியே அடைத்து விடக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும். If you turn back to Psalm 9 verse 16, 9ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்துக்கு நாம் திரும்பி வருகையில், you see there two words written there. அங்கு இரண்டு வார்த்தைகள் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கலாம். One is the word higayon, ஒன்று இகாயோன், the other is the word sila. அடுத்து சேலா. What are these words? இந்த வார்த்தைகள் யாவை என்ன? This word higayon means it's a murmuring sound made by a musical instrument. இது இகாயோன் என்கிறதான இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், ஒரு இசைக்கருவியினால் முறுமுறுத்தலை பற்றிய காரியங்களை விவரிக்கக்கூடியதான இசையின் ஓசை. A single tone going on for some time. ஒரே விதமான ராகத்தின் அந்த இழுப்பு தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கும். The word sela means it's a musical pause, it's a rest. சேலா என்றால் இசைக்கருவி வாசிக்கும் போது இடைவேளை விடக்கூடியதான அந்த காலப்பகுதி. So between these two verses, these two words come. இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு நடுவே இது வருகிறது. The Lord is righteous in his judgments. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார், நீதியாக இருக்கிறார். He is going to ensnare the wicked in their own works. துன்மார்க்கன் தன் கைகளின் செய்களினாலே சிக்கிக் கொண்டான். Then there is a murmuring sound on the musical instrument. பிற்பாடு ஒரு முறுமுறுக்கிறதான காரியத்தை வர்ணிக்கக்கூடிய இசைக்கருவியின் ஓசை. What is that? அது என்ன? It's the possible retaliation or murmuring or not fair or injustice cry from those who are being judged. இப்படி நியாய தீர்ப்பு செலுத்தப்படக்கூடியதான ஆட்கள் முறுமுறுத்து புகார் செய்து முரட்டாட்டம் பண்ணி எதிர்க்கிறதான ஓசையின் குமுறல். After that, selah. அதுக்கு பிற்பாடு செலா, a pause, ஒரு இடைவேளை. What does that mean? அந்த அர்த்தம் என்ன? God has convinced the gainsayers, those who are arguing that they are indeed ungodly.
அவர்கள் யார் யார் எதிர்த்து முரட்டாட்டமாய் கேள்வி கேட்டு முறுமுறுக்கிறார்களோ இவர்களை குறித்து, இவர்களுடைய செய்கைகளை குறித்து இவர்களே அவபக்தி உள்ளவர்கள் தான் என்று தேவன் உணர்த்தி ஒத்துக்கொள்ள வைத்து விடுகிறார். After that they will be convinced that they are the wrongdoers, that they are guilty. They have to kneel down and acknowledge that Jesus Christ is Lord, and then they have to receive the punishment for their deeds. இவர்கள் அனைவருமே குற்றவாளிகள் என்று ரூபித்து காட்டின பிற்பாடு முழங்கால் படியிட்டு இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அவர்கள் தாங்கள் செய்த அவபக்திக்கு தண்டனை அடையத்தான் வேண்டும். Now there is one common question in relationship to hell. நரகத்தோடு சம்பந்தப்பட்டதான உறவு கொள்ளக்கூடியதான ஒரு பொதுவான கேள்வி இருக்கிறது. Some people say, is it just on God's part to infinitely punish a man for a finite number of sins that he commits? குறுகிய கால எல்லைக்குள் தவறு பாவம் இழைத்த ஒரு மனிதனை காலவரையே இன்றி இருக்கிறதான ஒரு கால அளவுக்கு ஒரு மனிதனை தண்டிப்பது தேவனுடைய நியாயமான செயலா என்ற ஒரு கேள்வி உண்டு. If a man dies at the age of 50 as a sinner, ஒரு மனுஷன் பாவியாக இருந்து 50 வயது அடைந்து அவன் மரிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். how is it just to punish that man for the sins he has committed forever and ever? இப்படி 50 ஆண்டு காலம் மாத்திரம் பாவம் செய்த இந்த மனுஷனை நித்தியமாக தண்டிப்பது எந்த விதத்தில் நியாயம்? I'll repeat the question that I asked. நான் கேட்ட கேள்வியை திரும்பமாக இப்பொழுது சொல்ல போகிறேன். Is it just on God's part to infinitely punish a man for a finite number of sins? குறுகிய கால அளவில் செய்ததான பாவங்கள் நிமித்தமாக எந்த விதமான எல்லையே இல்லாத இருக்கிற கால அளவிற்கு ஒரு மனிதனை தண்டிப்பது தேவன் பட்சத்தில் நியாயமா? Now one thing we should understand, ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். although a man might commit a finite number of sins in the finite years that he lives, ஒரு மனிதன் தான் ஜீவிக்கிறதான கொஞ்ச கால பகுதியில் கொஞ்ச கால அளவுக்கு ஏதுவான கொஞ்ச பாவங்களை செய்திருந்தாலும் the consequences of one sin are not finite. ஒரு பாவம் செய்தானே அந்த பாவத்தின் விளைவுகள் பயன்கள் இருக்கிறது அல்லவா, அது ஒரு எல்லைக்குட்பட்டதல்ல. For example, உதாரணமாய் consider a man who drinks once. கவனிங்க, ஒரு மனுஷன் ஒரு முறை குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, that is one sin. அது ஒரு பாவம். But that one sin provokes him to drink again, that's another sin. அந்த ஒரு தரம் குடித்ததான அந்த பாவம் மறுபடியும் குடிக்க செய்யும்படி அதை தூண்டி விடுகிறது, and then இன்னொரு பாவம். it makes him an addict to sin, and therefore it has become a repeated sin. இப்படியே அது திரும்ப திரும்ப குடிக்க வச்சு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கி திரும்ப திரும்ப செய்யக்கூடிய பாவமா மாறிடுது. So it's one sin and it has started a series of sins. இப்படி ஒரு பாவம் என்று ஆரம்பித்து பாவத்தின் தொடர் நிலை ஆரம்பித்து விடுகிறது. Not only that, அது மாத்திரமல்ல, now because he drinks, he creates trouble for his wife and for his family. இவன் குடிப்பது மாத்திரமல்ல, இந்த குடிப்பது நிமித்தம் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தொந்தரவாக மாறி விடுகிறான். So it's branched off on another direction into more sins. இப்படி அந்த பாவம் கிளைகளை விட்டு அதிக பாவத்தினுடைய பயன்களுக்குள் கடந்து செல்கிறது. So there are going to be fights at home. His wife is going to shout at him, and now she has committed sin. இப்படி வீட்டுக்குள் சண்டை வந்து இவருடைய மனைவி இவளை கூச்சல் போட்டு கத்தி இப்படி அதனால் இன்னொரு பாவம் பிறந்து விடுகிறது. Now the sin has entered into his wife. இப்பொழுது பாவம் என்பது இவனுக்குள் இருப்பது மனைவிக்குள் புகுந்து விட்டது. The wife will go and tell the neighbors about this, and the neighbors will develop bitterness against this man, and now the neighbors have got that sin. இப்பொழுது மனைவி போய் இந்த சம்பவங்களை எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரத்தில் கொட்டிவிட அவருடைய இருதயம் இது நிமித்தம் புருஷன் பால் கசப்புணர்வு கொள்கிறது, அவர்களுக்குள் பாவம் பிரவேசித்து விடுகிறது. This drunkard now has exhausted all his money, has run into debt. Now this is another sin he can't pay back. குடிகாரன் இப்படி குடித்து குடித்து பணத்தை எல்லாம் விரயம் செய்து மற்றவிடத்தில் போய் பிச்சை கேட்டு யாசித்து பணம் கேட்க இப்படியாக இன்னொரு பாவம் அங்கே பிரவேசித்து விடுகிறது. So you see, one act of drinking has branched off endlessly into so many other sins. இப்படி ஒரு பாவம் என்கிற நிலை துவங்கி கிளை விட்டு பல இடங்களுக்குள் புகுந்து தலைவிரித்தாடுகிறது. One Adam committed sin many thousand years ago, and that sin has still not stopped. ஒரு மனிதன் ஆதாம் ஆதியிலே பாவம் செய்தான். இன்றைக்கு அவன் செய்த பாவமோ இன்று இப்படித்தான் என்று தடுத்து நிறுத்தப்படவே முடியவில்லை. It is continuing like an intricate, unending, expanding web. முளைத்த பாவமோ எந்த விதத்திலும் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு அப்படியே படர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். So what does God have to do in this situation? ஆகவே இந்த நிலையில் தேவன் செய்ய வேண்டியதான காரியம் என்ன? In a world where good and evil are growing together, பாவமும் நன்மையும் தீமையும் பிணைந்து வளர்கிறதான இந்த உலகிலே, where evil is spreading and good is suffering, இப்படி தீமை என்பது அதிகம் வளர்ந்தேறி
நன்மை என்பது எந்த விதத்திலும் முடியாத அளவுக்கு கஷ்டப்படுகிற வேளையில் a time will come when God has to righteously separate good from evil. ஒரு நேரம் வேளை வருகிறது, தேவன் தீமை நன்மை இடையே சரியாக பிரித்து காட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். He has to separate evil from good so that this evil will not touch the good again forever. நன்மையை திரும்பமாக ஒரு காலம் தீமை தொட்டு விடாத அளவுக்கு இந்த தீமையில் இருந்து நன்மை பிரித்தெடுக்க வேண்டும். So that evil has to be put in a separate place where evil alone will continue in that place. தீமை என்பது இனிமேல் எந்த விதத்திலும் புகுந்து விடாத அளவுக்கு அந்த தீமை எடுத்து ஒரே இடத்தில் வைத்து அங்கேயே நீ பருகிக் கொள் என்று வைத்து விட வேண்டும். And the good has to be separated so that only good will remain forever. நன்மை என்பது பிரித்தெடுக்கப்பட்டு நன்மை என்பது இங்கே இருந்து அங்கேயே பருகிக் கொண்டிருந்து செய்ய வேண்டும். This is the justice of God. இதுதான் தேவ நீதி. Now man is his life on earth has an end, but his soul lasts forever. ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் இப்படி இருக்கிற பூமியின் வாழ்வு என்பது அவனுக்கு முடிந்து விடும். ஆனால் அவனுடைய ஆத்மா அதனுடைய வாழ்வோ ஒளியவே ஒளியாது. So that soul that has committed evil has to be put in another world where it will continue in evil, never to meet good again. ஆகவே தீமையை இழைத்ததான இந்த ஆத்மா ஒரு காலத்திலும் இந்த நன்மையை வந்து தீண்டி விடாதபடிக்கு அது தனியாக ஒரு இடத்திலே வைக்கப்பட்டு அந்த தீமையின் பகுதியிலே கொண்டு விட செல்ல விட வேண்டும். That's called hell. அதுதான் நரகம் என்கிற இடம். And that good will always remain good. The soul that has committed good will be kept in a place where evil will never touch it again. நன்மையை செய்ததான இந்த ஆத்துமா எப்பொழுதும் அந்த நன்மை இருக்கிற ஒரு இடமாக இருந்து அதிலே பெருகும்படி தீமை என்பது ஒரு காலம் இனி அதை தீண்டி விடாதபடிக்கு வளரக்கூடியதான ஒரு இடம் இருக்க வேண்டும். So that's called heaven. அதுதான் பரலோகம். So don't say we are only committing a finite number of sins. We may be committing only a finite number of sins, but the consequences are infinite. நான் கொஞ்சம் தானே பாவம் செய்தேன், இவ்வளவு தானே செய்தேன் என்று நீ உன்னையே தடுத்து நிறுத்தி விடாதே. ஏனென்றால் நீ செய்வது சொல்வதற்கு ஏதோ கொஞ்ச காலத்தில் செய்வது போல இருக்கும். ஆனால் செய்த பாவத்தின் விளைவோ பயனோ அது படர்ந்து கொண்டே ஒளியாதிருக்கும். So that is why those people have to be put in a place that is infinite, and that is hell. ஆகவே இப்படிப்பட்டதான நபர்கள் தீமை இழைத்தவர்களை ஒரு இடத்திலே வைத்து அதிலே அவர்கள் பெருகட்டும் என்று வைத்திருக்க வேண்டும். அதுவே நரகம். Now we are going to look into a few aspects about hell. இப்பொழுது நரகத்தை பற்றி சில அம்சங்களை பார்க்க போகிறோம். Now when you speak about the presence of God, தேவனுடைய சமூகம் என்று நாம் சொல்லுகையில் the presence of God can be experienced at 3 levels. தேவனுடைய சமூகம் என்பது 3 நிலைகளிலே அனுபவிக்கக்கூடும். One is God's unconscious presence. ஒன்று தேவனை பற்றி உணர்வற்று இருக்கிறதான நிலை உள்ள இடம். In other words, like we say, God is everywhere. இப்படி சொல்கிறோம், தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார். That means God is on the street also. தேவன் அந்த சாலையிலும் இருக்கிறார். God is in the desert, He's in the mountains, He's in the valley, He's everywhere. பாலைவனத்திலும் மலைப்பாங்கான இடத்திலும் மற்றும் எப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகளிலும் தேவன் இருக்கிறார். That's the first level presence. அதுதான் அவருடைய சமூகத்தினுடைய படர். The second level presence is the conscious presence of God. இரண்டாவது தேவனை பற்றி இருக்கக்கூடியதான அந்த உணரக்கூடியதான ஒரு இடம். That is this shed is where the conscious presence of God is. இந்த இடத்தை ஷெட்டை எடுத்துக்கொண்டால் இங்கு தேவன் இருக்கிறார் என்பதை உணரக்கூடியதான அந்த இடம் இருக்கிறது. That's why there is a way to sit, there is a way to be, because God is in this place. இந்த இடத்தில் ஆண்டவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். ஆகவே உட்கார்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்கிறது, நம்ம செயல்பாடுகளுக்குன்னு ஒரு விதம் இருக்குன்னு சொல்லி அப்படி செய்றோம். நம்ம we removed our footwear outside and came in because God is in this place. போட்டிருக்கிற செருப்பை கூட கழட்டி விட்டு தேவ சமூக சன்னிதானம் அங்க இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கோம். That's the conscious second level presence of God. இப்படித்தான் தேவ சமூகத்தை பற்றி உணரக்கூடியதான நிலையில் இருக்கிற இரண்டாம் பகுதி. The third deeper level of the presence of God, தேவனுடைய சமூகத்தை பற்றி மூன்றாவது ஆழமான பகுதி. It's the immediate presence of God, where after coming into the conscious presence of God, when we close our eyes, we can feel God around us. இந்த தேவனை பற்றி உணரக்கூடியதான சமூக பகுதிக்குள் வந்த பிற்பாடு தேவ சமூகத்தை அப்படியே நாம் மிகவும் நெருக்கமாக உணரக்கூடியதான நமக்குள் இருக்கக்கூடிய அனுபவம். What is hell? நரகம் என்றால் என்ன? Hell is a place where the second and third level
presence of God are absent. தேவனுடைய இரண்டாம் மூன்றாம் நிலை என்பது அற்று இருக்கக்கூடிய ஒரு இடம். When the unconscious presence of God is in hell also, because the psalmist says, if I make my bed in hell, thou art there. தேவனை பற்றி உணர்வில்லாத இருக்கிறதான நிலவரம் என்று சொல்லும்போது நரகத்தில் அது இருக்கும். அதை குறித்து சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கே நீர் இருக்கிறீர் என்கிறான். But the conscious presence of God and the immediate presence of God will never be found in hell forever. நரகத்திலே என்றென்றுமாய் சதா காலமாய் தேவனை பற்றி உணரக்கூடிய அந்த உணர்வின் நிலை இருக்காது. அதே நேரத்தில் தேவனை மிகவும் நெருக்கடியாய் உள்ளாக உணர்ந்து ருசிக்கக்கூடிய அனுபவம் இருக்காது. In other words, hell is eternal separation from God. மறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் நரகம் என்பது நித்தியமாக தேவனை விட்டு பிரிந்திருக்கிற ஒரு இடம். Now I want to say a few words about the pain that a man will experience in hell. நரகத்துக்குள்ள ஒரு மனுஷன் போயிட்டா அவன் படுற வேதனை இருக்கு தெரியுமா? அது என்னங்கறத கொஞ்சம் வார்த்தைகளை சொல்ல வாஞ்சிக்கிறேன். One thing we must realize, hell was not made for human beings. ஒரு காரியம் எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள், நரகம் என்பது மனுக்குலத்துக்காக உண்டாக்கப்பட்ட இடமே அல்ல. Hell was meant to provide pain to demons. இந்த நரகம் என்று சொல்லும்போது பிசாசுகள் இவைகளுக்கு வேதனை உண்டாக்கும்படியே உருவாக்கப்பட்ட இடம். A small stick is enough to inflict pain on a child. ஒரு சின்ன பிள்ளைக்கு வேதனையை கொடுக்கிறதுக்கு ஒரு சின்ன கம்பு போதும். But you take that small stick and beat a cow, the stick will break. அந்த சின்ன குச்சி எடுத்து ஒரு மாட்டை அடிச்சா அந்த குச்சி உடைஞ்சு போயிடும். But you have to take a big rod and hit the cow to make it move. அதே நேரத்துல ஒரு மாட்டை பசுவை அடிச்சு விரட்டுறதுக்கு அதுக்கேற்றதான ஒரு பெரிய கொம்பு அல்லது கம்பி தேவை. You light a small fire and put a demon inside that the demon will dance in that fire. ஒரு சின்ன நெருப்பை கொளுத்தி அதுக்குள்ள பிசாசை போட்டு பார்த்தா அது உள்ள இருந்து நல்லா நடனம் பண்ணி காட்டும். But you need a fire so hot that it inflicts torment to evil spirits. பொல்லாத ஆவிகள் இருக்கிறதே அதுவே குத்தி வேதனைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நெருப்பு, ஒரு அக்கினி தேவை. You know, even demons don't like to go to hell. உங்களுக்கு தெரியுமா, பிசாசு கூட நரகத்துக்கு போறதுக்கு விருப்பமே இல்ல. அதுக்கு when the legion of demons were cast out from a man, ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து லேகியோன் பிசாசுகள் துரத்தப்பட்ட போது those spirits asked permission from Jesus, saying, let's not go to hell, let's allow us to go into those pigs. எங்களை நரகத்துக்குள்ள பாதாளத்துக்குள்ள அனுப்பாவிதரும் எங்களை இந்த இடத்துக்கு அனுப்பும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டன. In other words, they themselves don't like to go to hell because hell is so painful. மறுவார்த்தையில் சொல்ல போனால் பிசாசுகளுக்கு கூட நரகத்துக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. ஏனென்றால் அவைகளுக்கே வேதனை உண்டாக்கக்கூடிய ஒரு கொடிய இடம் தான் அது. Just imagine then a man being put into a hell that is supposed to cause pain to demons. பிசாசுகளுக்கே வேதனை உண்டாக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த மனுஷனை கொண்டு போய் வைத்தால் எவ்வளவு கொடிய வேதனையாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். How great will be that torment. அங்க இருக்கிற வேதனை எவ்வளவு மகா கொடிதாக. The Bible says the torment of hell is almost visible. வேதம் சொல்கிறது ஒரு நரகத்துல ஒரு வேதனை என்று ஒன்று இருக்கும் என்றால் அது காணக்கூடிய தரிசிக்கக்கூடிய அளவு இருக்குமாம். Read Revelation chapter 14 verse 11. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. And the smoke of their torment ascendeth up forever and ever, and they have no rest day nor night, who worship the beast and his image, and whosoever receiveth the mark of his name. This verse does not say the smoke of the fire in hell went up forever. It says the smoke of their torment went up forever. இந்த வசனம் நரகத்திலே எரிகிறதே அந்த நெருப்பு, அந்த அக்கினி, அதனுடைய புகை சதா காலங்களில் எழும்பும் என்று சொல்லவில்லை. அந்த இடத்தில் இருக்கிற வாதையின் புகை சதா காலங்களில் எழும்பும். So the torment there, the pain in hell has a smoke that goes up. நரகத்துக்குள்ள படக்கூடிய வேதனை உபத்திரவம் ஒரு புகையை போல அப்படி எழுப்பி காணப்படும். The pain of the souls burning in hell creates such a torment and it's that it becomes kind of visible and ascends upwards. நரகத்துக்குள் தள்ளப்படக்கூடிய ஒரு ஆத்துமா, அந்த ஆத்துமா நரகத்துக்குள் உபத்திரப்படக்கூடிய அந்த உபத்திரவம் ஒரு புகையை போல, அந்த வேதனை ஒரு புகையை போல காணக்கூடிய அளவுக்கு இருக்குமா. See how terrible hell is. நரகம் எவ்வளவு கொடிதென்று யோசித்து பாருங்கள். One day in hell is more painful than all the suffering that a man can experience all his lifetime. ஒரு மனுஷன் ஒரு நரகத்துக்குள் போய் அடைகிற வேதனையை எடுத்துக்கொண்டால்
அந்த மனுஷன் ஜீவிய காலம் முழுவதும் எவ்வளவு கஷ்டப்பட்டானோ அந்த கஷ்டத்தை விட அதிக கொடியதாக இருக்கும். So hell is so terrible and so painful. நரகம் அவ்வளவு கொடிதும் வேதனை ஊட்டக்கூடியதும் இருக்கிறது. You know, some people think that committing suicide is a relief from pain. சில இப்படி யோசிப்பாங்க, இப்படிலாம் வேதனையா இருக்கு, தற்கொலை செஞ்சுட்டா நம்ம இதிலிருந்து தப்பிச்சுக்கலாம்னு நினைப்பாங்க. Suicide is not relief from pain, it's jumping from the frying pan into the fire. தற்கொலை என்பது வேதனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு போக்கல்ல. அடுப்பில், அதாவது சட்டியில் இருந்து அடுப்பில் விழுந்த கதை போல. It's only going to make the problem worse. பிரச்சனை இன்னும் அதிகப்படுத்தும். So what is suicide? தற்கொலைனா என்ன? It's using your freedom to take away your own freedom. உன் சுயாதீனத்தை நீ உபயோகப்படுத்தி உனக்கு இருக்கிற சுயாதீனத்தையே காலி பண்றதுக்கு உபயோகப்படுத்துவது. You're using your freedom to take away the life that God gives you, and that is that deserves punishment. தேவன் உனக்கு அருள் செய்திருக்கிற சுயாதீனத்தை நீ உனக்கு இருக்கிற சுயாதீனத்தை வைத்து அழித்துப்படுவதே அது உதாரணமாக இருக்கிறது. According to the Tamil word for suicide, it is killing oneself. தற்கொலை, அதாவது தமிழ் படி என்னை நானே கொண்டு கொள்வது. So you have to be punished for that. உனக்கு அப்படி தற்கொலை பண்ணா அதுக்கு ஒரு தண்டனை இருக்கு. So you can't bear the problems on earth, so you kill yourself and you jump into hell. உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க உனக்கு முடியாது, வழி இல்ல, ஆகவே தற்கொலை செய்து நரகத்துக்குள் தள்ளி விடுகிறாய். Then you go there and you find the problem is 100 times worse than it was on earth. நரகத்துக்குள்ளே போன பிற்பாடு தான் கண் திறந்து பார்ப்பாய், பூமியில் இருக்கிறதை விட 100 மடங்கு இன்னும் பிரச்சனை அதிகமாக இங்க இருக்கிறது அல்லவா. After you've discovered that truth, அந்த சத்தியத்தை நீ கண்டுபிடித்து உணர்ந்த பிற்பாடு, what rope are you going to find in hell so that you can hang yourself there and come back to earth? அந்த இடத்தில் உணர்ந்த பிற்பாடு திரும்பமாக பூமிக்கு வருவதற்கு, இந்த இடத்திலிருந்து தப்பிப்பதற்கு எந்த தூக்கு கயிறை அங்கு போய் தேட போகிறாய்? It's a place where you cannot come back. திரும்பி வராத ஒரு இடமே நரகம். If there's anyone here who's thinking your problem is too much for you and it is good if you can end your life, please stop that decision. It's very, very foolish. உனக்குள் இருக்கிறதான பிரச்சனை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது, இதற்கு முடிவே இல்லை என்று யாராவது இங்கு தவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், உன்னுடைய தீர்மானம் மிகவும் தவறான ஒரு தீர்மானம். இன்றைக்கு அதுக்கே திரும்பி விடுவேன், அதிலிருந்து திரும்பி விடுவேன் என்று யோசித்துக் கொள்ளும். There is another solution. ஒரு மற்றொரு விடை இருக்கிறது. However great your problem might be, உன்னுடைய பிரச்சனை எவ்வளவு பெருசாக இருக்கட்டும், there is a real God, a living God who's concerned for you. உனக்காகவே கருணை கொண்டிருக்கிறதான ஒரு நிஜமான உண்மையுள்ள தேவன் இருக்கிறார். My God knows every individual in this world personally. என் தேவனோ இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் தனியாகவே அறிந்தவராகவே இருக்கிறார். No matter what religion you might belong to, he not only knows you personally, he loves you personally. நீ எந்த மதத்தை தழுவினவனாக இருந்தாலும் சரி, அவரோ உன்னை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து புரிந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். So whatever might be your state, you give him one chance, one opportunity in your life, and he's going to change your life totally. உன் நிலவரம் எதுவாக இருக்கட்டும், அவருக்கென்று ஒரு வாய்ப்பை, ஒரு சந்தர்ப்பத்தை நீ ஒப்புக்கொடு. அப்பொழுது உன் ஜீவியத்தை முற்றிலும் மாற்றி அமைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். Now listen, all of you, கவனிங்க. if there's anyone who in your life before salvation you thought of committing suicide, you wanted to end your life, but Jesus saved you, put up your hands. இந்த இடத்துல நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, இயேசுக்குள்ள வருவதற்கு முன்பாக, உங்களுக்கு பிரச்சனை நிமித்தம் தற்கொலை பண்ணி செத்துக்கலாம் அப்படின்னு யோசனை வந்தவங்க கரங்களை வைத்துங்கள். So many people. எத்தனையோ பேர். See, God delivered them. பாருங்க, கர்த்தர் இவங்களை விடுதலை ஆக்கி Now இருக்கிறார். they are not dead, they are here. அவங்க இன்னும் சாகல, இங்கதான் உயிரோடு இருக்கிறாங்க. Because God has taken over their lives and given them new hope. ஏனென்றால் இவருடைய வாழ்க்கையை தேவனே பொறுப்படுத்தி புதிதான நம்பிக்கை இவர்களுக்கு இன்றைக்கு ஊட்டி So இருக்கிறார். if there's anyone here who's thinking of ending your life, come to Jesus. இந்த இடத்தில் என் ஜீவனை முடித்துக் கொள்ளலாம், தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று யாராவது இருப்பீர்கள் என்றால், இதோ இயேசுவின் வழியில் ஓடி வாருங்கள். Now I want to tell you some other things about hell. நரகத்தை குறித்து இன்னும் சில வார்த்தைகளை சொல்ல வாஞ்சிக்கிறேன். There are some, we think that only drunkards and adulterers and murderers and big sinners, they will go to hell. சிலர் இப்படி நினைப்பாங்க, வச்சாரம் பண்றவங்க, பெரிய கொலை பண்றவங்க, பயங்கரமான பாவங்களை செய்யறவங்க, இவங்க தான் நரகத்துக்கு போவாங்க. But there are some small sins that can take us to hell. ஆனா
உங்களை நரகத்துக்கே கொண்டு போய் சேர்த்து விடக்கூடியதான் சில சின்ன பாவங்கள் கூட இருக்கிறது. There are some things which we think are not sins, but we don't realize they are big sins, big enough to take us to hell. சில பாவங்கள் இருக்கு, இதெல்லாம் சின்ன பாவம் நினைப்போம், பெரிய பாவம் யோசிக்க மாட்டோம், அதுவே போது நம்மள நரகத்துக்கு கொண்டு போய் விடும். For example, உதாரணமாய் you turn to John chapter 8 and read verse 21. யோவான் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 8:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். Then said Jesus again unto them, I go my way, and ye shall seek me, and shall die in your sins. Whither I go, ye cannot come. Jesus was speaking to a group of people called the Pharisees. பரிசேயர் என்கிறதான ஒரு கூட்டம் ஜனத்தை பார்த்து இயேசு பேசுகிறார். Morally speaking, these Pharisees were very, very good people. சன்மார்க்க ரீதியாக பேசும் என்றால் இந்த பரிசேயர்கள் மிகவும் நல்லவர்கள் தான், சான்றோர்கள் தான். You couldn't find fault with them. They committed no sins. அவர்கள் பாவமே இழைத்திராத அளவுக்கு நல்லவர்கள் தான். According to the law, they were blameless. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர்கள். But look at what Jesus is telling them. இவர்களை பார்த்து இயேசு சொல்வதை பாருங்கள். You shall die in your sins. நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். What sin did they do? அவங்க செஞ்ச பாவம் என்ன? What was their sin? அவர்கள் பாவம் என்ன? There was one big sin that they had in them. அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பெரிய பாவம் இருந்தது. Read Proverbs chapter 30 verse 12. நீதிமொழிகள் 30:12. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. There is a generation that appear in their own eyes, and it is not washed from their filthiness. So what is the sin of the Pharisees? இந்த பரிசேயர்கள் செய்த பாவம் என்ன? All other ways they are good. மற்ற எல்லா விதத்திலும் அவங்க நல்லவங்க. Their sin is they think they are good. அவங்க செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? தாங்க நல்லவங்கன்னே யோசிச்சாங்க. The moment a man thinks he is good to be accepted in heaven, that goodness, the thought about his own goodness is a pride that disqualifies him. பரலோகத்துக்கு நாம் போய் அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்லவன் தான் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைப்பான்னா, அவன் நரகத்தில் தள்ளக்கூடிய அளவுக்கு அவன் பாவம் செய்து விட்டான் என்றால் பெருமை பிடித்தவன். This is the big mistake that the Pharisees made. பரிசேயர்கள் செய்ததான பெரிய தவறு இதுதான். They were so good that they hated people who were not good. அவங்க அந்த அளவுக்கு நல்லவங்கன்னு யோசித்தாங்க. என்ன மற்றவங்களை கெட்டவங்களேன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுக்கு நல்லவங்க தங்களை யோசித்தாங்க. They were so sinless and so holy that when they saw the sinner, they hated the sinner. ஒரு பாவியை பார்த்தால் பாவி நீ போ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தங்களை அவ்வளவு பரிசுத்தவான்களா நல்லவங்களா யோசித்தாங்க. So God was trying to convince them of that sin. அந்த பாவத்தை குறித்து தேவன் குற்றம் சாட்டக்கூடிய இடத்துல Look at Jesus. இயேசுவை பாருங்கள். He was so holy. அவர் அவ்வளவு பரிசுத்தர். But what was the difference between the holiness of Jesus and the holiness of the Pharisees? இயேசுவுக்குள் இருக்கிற புனிதத்துக்கும் பரிசேயர்களுக்கு இந்த புனிதத்துக்கு வித்தியாசம் என்ன? The Pharisees hated sin and hated the sinners, but Jesus hated sin and loved the sinner. இயேசுவோ பாவிகளை நேசித்து பாவத்தை வெறுத்தார், ஆனால் இவர்களோ பரிசேயர்களோ இவர்கள் பாவத்தையும் பாவியும் வெறுத்தார்கள். So when you hate sin and hate the sinner, that becomes a sin. ஒரு பாவத்தை நேசித்து பாவியை வெறுப்பது பாவம் என்று எண்ணப்படுகிறது. That's called self righteousness. அதுதான் சுயநீதி. The Bible says all our own righteousness is like filthy rags in God's sight. வேதம் சொல்கிறது நம்முடைய எல்லா சுயநீதிகளும் சொந்த நீதிகளும் தேவனுக்கு முன்பாக அழுக்கான ஒரு சொக்காய் போல. So the Pharisees with all their goodness, Jesus says you are going to die in your sins. இந்த எல்லா தம்முடைய சுயநீதியோடு இருக்கிற இந்த பரிசேயரை பார்த்து நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று பேசுகிறார். Brother, sister, you may be a saved child of God. அருமையான சகோதரனே சகோதரி, நீ ரட்சிக்கப்பட்டதான ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய். You may be living keeping up to all the church principles. சபையுடைய கொள்கைகள் கோட்பாடுகளின் படிகளே சரியாக ஜீவிக்கக்கூடிய ஒரு நபராக நீ திகழலாம். But if there is this self righteousness in you where you think you are good enough and that you will be acceptable, that happiness about yourself, you are deceived. போதுமான அளவுக்கு நான் நல்லவன், எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்லவன் என்று இப்படிப்பட்டதான ஒரு விதத்தில் நீ உன்னையே நீதிகரிக்கக்கூடிய சுயநீதிகள் இருப்பாய் என்றால் அது பாவம். அது உனக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படும் நிலை அல்ல. The Bible says if we say that we have no sin, we deceive ourselves. பாவம் இல்லை என்று நம்மை குறித்து நாம் சொல்வோம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. 1 minute, let us close our eyes. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடிக்கொள்வோம். There is no man who is just before God. தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஒருவனும் இல்லையே. Before his holiness we are nothing.
அவருடைய பரிசுத்தத்துக்கும் நாம் ஒன்றுமில்லை. Let us humble ourselves before him. அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமா. There is no goodness that we can bring to show him. நாம் அவரிடத்தில் வந்து இதுதான் பரிசுத்தம் என்று காட்டுவதற்கென்ற ஒரு பரிசுத்தம் நம்மில் இல்லையே. But he that humbleth himself, he will be exalted. தன்னை தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான். He that humbleth himself, he will receive grace in the sight of தன்னை God. தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் தேவனுடைய பார்வையிலே கிருபையை பெற்றுக்கொள்வான். Let us put away all our goodness into the dustbin. It is not good enough. நமக்குள் இருக்கிற நன்மை என்று ஏதாவது இருக்கும் என்றால் அதையெல்லாம் குப்பைத்தட்டியில் நாம் வீசி எறிந்துவிட்டு அவரையே கட்டி தழுவிக் கொண்டு கதறுவோமா. The holy presence of God is in this place. இதோ தேவனுடைய பரிசுத்த சமூகம் சன்னிதானம் நம்ம மத்தியில் இருக்கிறார். Jesus never committed even one sin in all his lifetime. இயேசுவோ தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு பாவத்தை கூட செய்து விடவில்லை. But we are people making so many mistakes every day. ஆனால் நாமோ எத்தனையோ தவறுகளை செய்து கொண்டிருக்கிற மனுஷர்களாக இருக்கிறோம். We are only sinners saved by grace. நாமோ கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவிகள் தான். We are not sinners saved because of our deeds. நம்முடைய செய்கைகளினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் அல்ல. How many can say I'm a sinner before God? நான் தேவனுக்கு முன்பாக பாவிகள் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? Lord, I have no righteousness to bring before you. உமக்கு முன்பாக நிற்க எந்த நீதியும் என்னில் ஒன்றுமில்லை ஐயா. Lord, I'm a sinner before your holiness. அப்பா உம்முடைய பரிசுத்தத்துக்கு முன்பாய் நான் ஒரு பாவிதான் ஐயா. All my righteousness is filthy rags before your holiness. எனக்குள் நீதி என்று இருக்கும் என்றால் அதுக்கு முன்பாய் உம்முடைய பரிசுத்தத்துக்கு முன்பாய் அது ஒரு அழுக்கான கந்தை துணிதான் ஆண்டவரே. If there is anyone here who can humble himself and acknowledge that true state, put up your hands. இதோ இந்த இடத்தில் இருந்தவனாய் தன்னுடைய உண்மையான நிலவரத்தை தாழ்த்துகிற ஒருவர் இருப்பார் என்றால் அப்படிப்பட்டவன் நம்மிலே கரத்தை உயர்த்தி காட்ட கடவன். The thief on the cross, he acknowledged his sin. இதோ கல்வன் அந்த சிலுவையிலே தொங்கினவனோ அந்த திருடன் தன்னுடைய நிலவரத்தை ஒத்துக்கொண்டான். The moment he acknowledged his sin, Jesus said, today you will be with me in தன் paradise. பாவத்தை ஒத்துக்கொண்ட அந்த க்ஷணத்திலே அவனை பார்த்து இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு பரதேசில் இருப்பாய். Today you acknowledge your sin by lifting up your hands. இன்றைக்கு நீ பாவி என்பதை ஒத்துக்கொள்வதற்கு அதுவாய் உன் கரத்தை உயர்த்தி காட்டிவிட்டார். Therefore today you will find grace in the sight of the Lord. ஆகவே இன்றைக்கு தேவனுடைய கரத்திலே நீ கிருபையை பெறுகிறாய். Today you are going to go back as a righteous man. இன்றைக்கு நீ ஒரு நீதிபரனாய் நீ தேவ சமூகத்தை விட்டு புறப்படுவாய். Today the blood of Jesus is going to wash you and justify you. இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கும். Oh Riabau Shaban Katiyan Karama Saman Kalamani. Thank you Lord for your grace. Thank you Lord for your blood. Thank you Jesus. Thank you Jesus. Praise you Lord. We praise you. We praise you. Where no human being could justify himself. எந்த மனுஷனும் வந்து உன்னை நீதிகரிக்க முடியாத ஒரு அவல நிலையில் நீ இருக்கும்போது Jesus came down, shed his blood, and by that blood justified all of us. இயேசு உனக்காகவே இந்த பூமிக்கு வந்து தன் இரத்தத்தை எல்லாம் சிந்தி உனக்காக அவர் மரித்து அவர் உன்னை நீதிகரித்து விட்டாரே. For the great grace and mercy of Jesus shall we praise God. அந்த தேவனுடைய பெரிதான கிருபை இரக்கத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Stotram, 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 Stotram. Praise you, Lord, we praise you. There is another small sin that is big, that can become dangerous enough to throw us to hell. இன்னொரு சிறிய பாவம் இருக்கிறது நம்மை நரகத்துக்குள் வீசி விடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பயங்கரம் நிறைந்ததாகவும் இருக்கிறது. What is that? அது என்ன? What is salvation? ரட்சிப்பு என்றால் என்ன? We can give many explanations. அதுக்கு நிறைய வியாக்கியானங்கள் சொல்லலாம். But there is one explanation that is the central point to salvation. ரட்சிப்பு என்கிறதான இந்த வார்த்தையின் கருப்பொருளுக்கு மிகவும் அண்மையில் இருக்கிற மற்றொரு அர்த்தம் இருக்கிறது. Salvation is the beginning of a love relationship with God. ரட்சிப்பு என்று சொல்லும்போது தேவனோடு நம் உறவு கொள்ளக்கூடிய அன்பின் உறவு நிலையின் ஆரம்ப கட்டமா இருக்கிறது. So when a man is saved, he should be able to say, from today Jesus is my friend. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வான் என்றால் அந்த க்ஷணத்திலிருந்து அவன் இப்படி சொல்லக்கூடிய நிலை எட்டி இருக்க வேண்டும், இன்றிலிருந்து இயேசு என் சிநேகிதன் நண்பன். So when a man loses that relationship with God, தேவனோடு இந்த உறவின் நிலையை
இழக்கிற ஒரு மனிதன் இருப்பான் என்றால், you don't hear the voice of God anymore. இனி தேவ சத்தம் கேட்காது. Talking to God in prayer becomes boring. ஜெபத்தில் தேவனோடு பேசுவது சலிப்பு தட்டக்கூடிய இடத்தை அடைவாய். Other earthly things become interesting. பூமிக்குரிய மற்ற காரியங்கள் உனக்கு மிகவும் ஆவலுள்ள அலுவலாய் மாறும். Listen, you're in danger of losing your salvation. ஒன்று கவனித்துக்கொள், உன் ரட்சிப்பை நீ இழக்க ஆரம்பித்திருக்கிறாய். பயங்கரத்தை நோக்கி நீ சென்று கொண்டே இருக்கிறாய். Look at the rich man who went to hell. நரகத்துக்குள் பாதாளத்துக்குள் போனான். இந்த ஐஸ்வர்யவனை பார். He never did any big sins. There's no sin mentioned there at all. அவன் செய்ததென்று சொல்வதற்கு பெரிய பாவம் ஒன்றும் அவனை குறித்து சொல்லப்படவில்லையே. What did he do? நாம் என்ன செய்தான்? No murder, no adultery, no injustice, no giving of or taking of bribes. கொலை செய்யவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, லஞ்சம் வாங்கவில்லை, எதுவும் அநீதியான எந்த காரியத்தையும் அவன் செய்யவில்லை. But one thing that he did was, அவன் செய்த ஒரு காரியம், he lived a life without God. தேவன் அற்ற ஒரு வாழ்வு பூமியில் செய்தான். So he was sent to a place where he is going to be without God forever. என்றென்றும் தேவனே இல்லாத ஒரு இடத்துக்கு அவன் அனுப்பப்பட்டான். Now, let us examine our hearts and see. இப்போ நம்முடைய இருதயத்தை அலசி ஆராய்ந்து இப்ப பார்க்க போறோம். How close are we to Jesus? நம்ம இயேசுவோடு எவ்வளவு இப்ப நெருக்கமா இருக்கிறோம். We pray, but do we love Jesus? நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா இயேசுவோடு கூட நெருக்கமா இருக்கிறோமா உறவா? When is the last time that we said, Jesus, I love you? எப்போ இயேசுவை பார்த்து இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்ன அந்த இடம் அது. When we close our eyes, are we not only pouring out our personal needs about this life? நம்முடைய உள்ளத்தை திறந்து வைக்கும் போது நம்முடைய தனிப்பட்ட அவசியங்கள், தேவைகள் இவைகளையே கொட்டக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது வார்த்தைகளை சொல்லி உறவு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோமா? Doesn't that mean that we are in danger of losing our relationship with God? தேவனோடு இருக்கிற அந்த உறவு, நேச பிணைப்புகளை இழக்கக்கூடிய பயங்கரமான இடத்தை அடைந்து கொண்டிருக்கிறோமா? You look at Jesus. இயேசுவை பாருங்க. He suffered so much. அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டார். They whipped him with scourges. அவரை சவுக்கினாலே, சாட்டையினாலே அடித்தார்கள். They plaited a crown of thorns on his head. முடியை முள்ளினாலே ஒரு முடியை சூட்டி அவன் தலைமையில் வைத்தார்கள். They pierced his hands and feet. அவருடைய கால்களையும் கைகளையும் துளைத்தார்கள். They mocked at him. They spat on him. அவரை பற்றி பரியாசம் பண்ணினார்கள். அவரை காரி துப்பினார்கள். They defied him and said, "Come down from the cross." சிலுவையிலிருந்து இறங்கி வா, இறங்கி வா என்று பரியாசம் பண்ணி ஏலமிட்டு கூப்பிட்டார். But for none of these sufferings do we see any murmuring or complaining or even crying from Jesus. இந்த எல்லா பாடுகளும் இயேசுவுக்கு அழுது கதறி முறையிடக்கூடிய எந்த பாவத்தை செய்யக்கூடிய எந்த பகுதி கொண்டு போகவில்லை. We don't see any crying or complaining of Jesus in the Bible for all these sufferings. இந்த எல்லா பாடுகளுக்காக இயேசுவிலிருந்து முறையிட்டு புகார் செய்ததான எந்த ஒரு வசனம் இல்ல. But there's one place where Jesus cried. இயேசு அழுத ஒரு இடம் இருக்கு. One suffering that he could not bear. ஒரு வேதனை அவரால் தாங்க முடியல. My God, why hast thou forsaken me? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? What does that mean? அது அர்த்தம் என்ன? More than the thorns, more than the nails, more than the spit, more than the rod, more than the scourge, this separation, that momentary separation from God was unbearable for Jesus. அவருடைய தலையிலே முள்முடி குத்தி கிழித்ததான வேதனைகள், முதுகிலே மாறி மாறி சாட்டையினால் அடித்ததான வேதனைகள், கைகளிலே துளைத்துக் கொண்டு போனதான ஆணிகளுடைய பயங்கரமான குத்துதல்கள் மற்றும் இப்படிப்பட்டதான எந்த வேதனையும் எனக்கு பெரிதாக தோன்றவில்லை. ஆனால் என் தேவனே, என் தகப்பனே, உம்மை விட்டு கொஞ்ச காலம் பிரிந்திருக்கிறேனே, இந்த வேதனை என்னால் தவிக்க எனக்கால் தாங்க முடியவில்லையே என்று கதறுகிறார். Jesus was with the Father from the former eternity. முந்தின நித்தியம் துவங்கி இயேசு பிதாவோடே இருக்கிறார். But that momentary separation was unbearable for Jesus. ஆனால் இயேசுவை பொறுத்த விஷயத்தில் அந்த கொஞ்ச கால இடைவேளை பிரிவு அவரால் தாங்கொன்னா வேதனையாக இருந்தது. Christian brother, Christian sister, கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே, how many times we lose the presence of God, but we are not bothered about it. எத்தனை முறை இந்த தேவனோடு இருக்கிற அந்த நெருங்கிய உறவுகளை பிரிந்து இருக்கிறோம், ஆனால் நமக்கு அதை பற்றி விஷயமே இல்லை. We have how many days it is since we last heard the voice of God. தேவ சத்தத்தை கேட்டோம் என்று சொல்வதற்கு எத்தனை நாட்கள் நமக்கு இன்றைக்கு பிடித்து விட்டது. But when we sit down and pray, we are not crying for that, we are crying for something else. உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இது எனக்கு இல்லையே என்று கதறி அழாமல் வேறு ஏதோ காரியங்களை சொல்லி ஆண்டவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். What is happening inside our souls? நம்முடைய ஆத்துமாவுக்குள் உள்ளுக்குள் நடக்கிறதான விஷயம் தான் என்ன? Is Satan subtly taking away our salvation? சாத்தான் தந்திரமாக நம்முடைய ரட்சிப்பை திருடி கொண்டு போய்விட்டானோ? Is our heart crying out for our maker?
நம்முடைய இருதயமானது இப்படிப்பட்ட உறவுகளுக்காய் கதறுகிறதோ? Or are we losing our relationship with our God? தேவனோடு உறவு இல்லையே என்று கதறுகிறோமோ? Or have we sunk into the pit of being traditional Christians? இதோ பாரம்பரிய கிறிஸ்தவன் என்கிற படுகொலைக்குள் விழுந்து விட்டேனே என்று தவிக்கிறோமோ? If we lose this relationship with God, தேவனோடு இருக்கிற உறவை இழந்து நீ இருப்பாய் என்றால் we might call ourselves Christians. கிறிஸ்தவர்கள் என்று உன்னை நீ சொல்லிக் கொள்ளலாம். I can lose this relationship with God and I can preach a big sermon. தேவனை விட்டு இந்த உறவையே இல்லாமல் ஒரு பெரிய பிரசங்கத்தை நான் வாய்ச்சவடலாக பேசிவிடலாம். As a servant of God, I want to make a confession. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்து இதை நான் அறிக்கை செய்கிறேன். I know so many ministries I've done without the presence of God. தேவனுடைய சமூகம் இல்லாமலே செய்யக்கூடிய ஊழியங்கள் எத்தனையோ உண்டு. So if I lose the presence of God, I might preach big sermons. I can land into hell tomorrow. தேவ சமூகமே இல்லாமல் பிரசங்கித்தால் பெரிய பிரசங்கமே பண்ணிவிடலாம். நானோ நரகத்தில் தான் போய் பங்கடைவேன். So God is not partial. தேவனுக்கு எந்த விதத்திலும் பட்சபாதம் இல்லை. Whether we be Christians or non-Christians, the punishment is the same. கிறிஸ்தவனோ கிறிஸ்தவனற்றவனோ தண்டனை என்பது ஒன்றே. So we must be very careful about preserving our relationship with our Jesus. நம்முடைய இயேசுவோடு இருக்கிற உறவுகளை காத்து வாழ மிகவும் ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். There was a young woman by name Mary Baxter. ஒரு இளம் பெண் இருந்தால் அவருடைய பேர் மேரி பாக்ஸ்டர். In a series of consecutive nights, every night her spirit left her and Jesus took her to various parts of hell. தொடர்ச்சியாக பல இரவுகளின் வேளைகளில் இயேசு அவளை ஞான திருஷ்டியில் நரகத்துக்குள் கொண்டு போய் காட்டினார். And she was shown various parts of hell. நரகத்தின் பல பாகங்கள் இவள் காட்டப்பட்டன. One particular place that she went initially, ஆரம்பத்தில் அவ போன ஒரு இடம், she saw a huge ground full of pits. பெரிய மைதானம் நரகத்துல பார்த்து அங்கங்க குழியா இருக்கு. In each pit there was a person. ஒவ்வொரு குழிக்குள்ளயும் ஒரு ஆள் இருக்காங்க. And there was the smoke and fire coming out of those pits. உள்ள இருந்து புகை நெருப்பு அந்த குழிக்குள்ள இருந்து மேல எழும்புது. So as she saw from far away, தூரத்துல இருந்து இவ பார்த்தபோது she saw the fire ascending from inside the pit, growing up like this as a big flame. குழிக்குள்ள இருந்து நெருப்பு மூண்டு அப்படியே பெரிய ஜுவாலையா அப்படியே எழும்பி மேல வருது. And then there was a scream from the pit. அப்பொழுது குழிக்குள்ள இருந்து ஒரு வேதனையோட கதறலின் சத்தம். After some time that flame reduced and went inside the pit again. அதுக்கு பிற்பாடு அந்த ஜுவாலை அப்படியே இறங்கி கீழே படுகுழிக்குள்ள போயிடுச்சு. Then the screaming stopped. அந்த கதறலின் சத்தம் அப்படியே நின்னுச்சு. She went close to one pit. அந்த ஒரு குழிக்கு கிட்ட போனா she saw a human being there like a skeleton sleeping there. அங்க போய் பார்த்தபோது ஒரு மனுஷன் அப்படியே ஒரு எலும்பு கூடு போல உள்ள படுத்திருந்தான். And she saw that fire coming out of that person, growing, and the person would scream and the fire would recede again and the person would sigh in relief. அந்த நபருக்குள்ள இருந்து நெருப்பு மூண்டு அப்படி பதபதன் பத்தி ஜுவாலையா அப்படி எழும்பும். அவன் கத்தி கதறுவான். கதறின பிற்பாடு அப்படியே அந்த ஜுவாலை கீழே இறங்கும். அவன் அப்படியே அமைதியா இருப்பான். What she noticed was, அவ அங்க புரிஞ்ச காரியம், what she noticed, what she saw, கண்டது, she saw that this fire started from the heart of the individual. மூழ்கிற இந்த நெருப்பு தனிப்பட்ட அந்த நபரின் இருதயத்தில் இருந்து மூழ்கிறது. What does that mean? அர்த்தம் என்ன? Hell begins in the heart. நரகம் உன் இதயத்திலிருந்து தான் ஆரம்பமாகிறது. Where you lose your relationship with your God, hell begins there. உன் தேவனோடு இருக்கக்கூடிய உறவுகளை நீ இழந்திருக்கிறாயோ அந்த இடத்திலே நரகம் மூழ்கிறது. To go to hell, you don't have to commit big sins. All that you have to do is not know your God, not befriend your God, and you're worthy of hell. நரகத்துக்கு செல்வதற்கு நீ பெரிய பாவத்தை செய்துவிட வேண்டிய அவசியமே இல்லை. உன் தேவனோடு இருக்கிறதான உறவுகளை அற்றவனாய் உணர்வற்றவனாய் இருந்தால் அதுவே போதும். அங்கே நரகம் மூழ ஆரம்பித்து விடுகிறது. Christian brother and sister, how close are you to Jesus today? கிறிஸ்தவ சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இயேசுவோடு எவ்வளவு நெருங்கி இருக்கிறாய்? Did Jesus talk to you this morning? இந்த காலைவேளையில் இயேசுவோடு பேசினாரா? Did you talk to Jesus this morning? இந்த காலையில் இயேசுவோடு நீ பேசினாயா? Where is that relationship? எங்கே அந்த உறவுகள்? Giving us a lot of busy work to do, the devil is slowly severing that relationship with God. அதிக மும்முரமான அலுவல்களை உனக்குள்ளே பிசாசவன் கொடுத்து தேவனோடு இருக்கிற உறவுகளை அவன் எடுத்துக்கொண்டே போகிறான்.
போகிறானே. 2 minutes we want to take, let us all come back to Jesus. 2 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாம் எல்லாரும் இயேசு அண்டையில் திரும்பி வந்து சேருவோமா? Let us close our eyes. கண்களை மூடிக்கொள்வோம். At this time let us make an honest confession. இந்த நேரத்தில் ஒரு உத்தமமான ஒரு அறிக்கை இடுவோம். You may be a senior Christian for many years. அநேக வருஷம் ஒரு மூத்த கிறிஸ்தவனாக நீ இருக்கக்கூடும். But how is our relationship with Jesus? இயேசுவோடு நமக்கு இருக்கிற உறவுகள் எப்படி? Those who say I'm far away from Jesus. இயேசுவை விட்டு தூர இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள். All those who say it's a long time since I heard the voice of Jesus. தேவனுடைய சத்தத்தை கேட்டு எனக்கு நீண்ட நாட்கள் எடுத்து விட்டன என்று சொல்லக்கூடியவர்கள். All those who feel prayer has become something boring in your life. ஜெபம் என்பது ஏதோ ஒன்று சலிப்பூட்டுகிற நிகழ்ச்சியாக எனக்கு மாறிவிட்டது என்று யோசிக்கிறவர்கள். You want to come back to Jesus. இயேசுவிடத்தில் திரும்பி வர வாஞ்சிக்கிறவர்கள். Then put up your right hand. வலது கரத்தை உயர்த்துங்கள். I want to come back to Jesus. இயேசுவண்டை நான் திரும்பி வர வாஞ்சிக்கிறேன். I want to have a close relationship with Jesus. இயேசுவோடு நெருங்கின உறவு கொள்ள வாஞ்சிக்கிறேன். Oh, there was a demon deceiving you till now. இன்று வரைக்கும் உன்னை வஞ்சித்துக் கொண்டிருந்த ஒரு பிசாசு இருந்தா. Oh, there was an evil spirit trying to take you away from Jesus. உன்னை இயேசுவை விட்டு பிரித்து போடுகிறதான ஒரு பொல்லாத பிசாசு இருந்தா. But today you are going to come back to Jesus. இன்றைக்கு நீ இயேசுவண்டை நெருங்கி வர போகிறாய். Today you are going to draw nigh through the blood of Jesus. இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தோடு நீ நெருங்கி வர போகிறாய். Today Jesus is going to become your friend once again. இன்றைக்கு இயேசு மறுபடியும் உனக்கு நண்பனாக போகிறார். Today you are going to renew your salvation. இன்றைக்கு உன் ரட்சிப்பை நீ திரும்ப பெற போகிறாய். You are going to go to hell. நீ நரகத்துக்கு போக போகிறது இல்லை. Today Jesus is going to touch you. இன்றைக்கு இயேசு உன்னை தொடுகிறார். Come unto me, I will give you rest, says Jesus. என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். Today you speak to Jesus now. இப்பொழுது இயேசுவோடு பேசு. 1 minute you talk to Jesus. ஒரு நிமிடம் இயேசுவிடத்தில் வா. He loves you. அவர் உன்னை நேசிக்கிறார். He gave his life for you. அவர் உனக்காய் தன் ஜீவனை கொடுத்தார். Even today he is waiting for you. இன்றைக்கு உனக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார். Brother, sister, come to Jesus. சகோதரனே, சகோதரியே, இயேசுவண்டையில் ஓடி வா. Oh, his blood is going to speak on your behalf. அவருடைய இரத்தம் உன்னிமித்தமாய் பேச போகிறது. Thank you, Jesus. Thank you, Savior. Thank you, sweet Master. Praise you, Lord. Praise you, Lord. Praise you, Jesus. Lord, we want to be close to you. Lord, we want to be close to you, Jesus. Thank you, Savior, Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. We praise you, Lord. Praise you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. We praise you, Lord. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, we praise you. How many can say, I love Jesus? நான் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? Tell it to him. Tell it to Jesus. Say, Jesus, I love you. இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் ஐயா. Tell Jesus, I love you. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். Tell Jesus, I love you. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். Jesus is saying, my beloved, let me hear your voice. இதோ இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார், என் பிரியமே உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். This evening let him hear your voice. இன்றைக்கு உன் சத்தத்தை இயேசு கேட்கட்டும். Jesus, I love you. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், அசையவர் என் ஆத்துமாவுக்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், அசையவர் என் ஆத்துமாவுக்கே. ஆசிகளருளும் ஆனந்த நந்தமா, ஆசிகளருளும் ஆனந்த நந்தமா. ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார், இந்த வீணத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார், இந்த வீணத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் வேறு எங்கும் இல்லையே. Thank you, Jesus. We praise you, we praise you, we praise you. You know, today Jesus is very happy
இன்றைக்கும் இயேசு மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மில் இருக்கிறார். So many lost souls have come back to Jesus. இதோ எத்தனையோ நேசிக்கிற பிரியமாயிருக்கிற ஆத்துமாக்கள் இயேசுவண்டையில் திரும்பி விட்டார்கள். So many souls are embracing Jesus. அநேக ஆத்துமாக்கள் இயேசுவை கட்டி தழுவி சந்தோஷப்படுகிறார்கள். Oh, there's a beautiful spirit relationship between Jesus and people in this place. இந்த இடத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் இயேசுவுக்கு இடையே அழகான இன்ப உறவுகள் இருக்கிறது. Oh, my Jesus is beautiful. என் இயேசு மிகவும் அழகுள்ளவர். Oh, he loves me and I love him. அவரை நான் நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார். For this beautiful relationship, let us praise him. இந்த அழகான உறவுகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Stotra, praise you, Lord. Praise you, Jesus. Praise you, Jesus. Praise you, Lord. Praise you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. We praise you, Lord. Praise you. Let's be seated. Now, there are different names given to the term hell in the original Greek and Hebrew language. மூல பாஷையாக எபிரேய கிரேக்க பாஷையில் நரகத்துக்கு கொடுக்கப்பட்டதான பல பதங்கள் உண்டு. Many names. Everything is called hell even in English. ஆங்கிலத்தில் எல்லாமே hell நரகம் என்று தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So I would like to mention those names. அந்த பெயர்களை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். One name for hell is Sheol. நரகம் என்பதற்கு ஒரு பதம் ஷியோல். It's a Hebrew word. அது எபிரேய வார்த்தை. In the Old Testament that word is used. பழைய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. There's another word called Hades. Hades என்று சொல்லப்பட்டதான மற்றொரு வார்த்தை உண்டு. Both Sheol and Hades refer to the same place and mean the same. One is Hebrew, Hades is Greek. இந்த ஷியோல் ஹேடிஸ் இங்க ரெண்டுமே ஒரே இடத்தை குறிக்கக்கூடிய இரண்டு பதங்கள். முதல் சொன்னது எபிரேய பாஷையிலும் இரண்டாவது சொன்னது கிரேக்க பாஷையிலும் இருக்கிறது. Sheol is seen in the Old Testament. Hades you will see in the New Testament because the Old Testament is Hebrew, the New Testament is written in Greek. ஷியோல் என்கிறதான வார்த்தை பழைய ஏற்பாட்டை சார்ந்ததாக பழைய ஏற்பாட்டு எழுதப்பட்டதான எபிரேய பாஷையிலே வரையப்பட்டதாக இருக்கிறது. இந்த ஹேடிஸ் என்று சொல்லக்கூடியதான இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் சேர்ந்தது. புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. Sheol and Hades refer to the abode, the place of the dead. இந்த ஷியோல் ஹேடிஸ் என்கிறது நரகம் என்கிறதான வாசஸ்தலத்தை குறிக்கிறது. So when a person dies without knowing Christ, ஒருவன் கிறிஸ்துவை அறியாதவனாய் செத்தால் initially he goes to this place called Sheol, the temporary abode of the dead. இவன் உடனடியாக தற்காலிகமாக நரகத்தினுடைய இந்த வாசஸ்தலத்துக்கு அவன் செல்வான். So there every human being goes when he dies without knowing Jesus. இயேசுவை அறியாது சாகிற எல்லா ஆத்துமாக்களும் இந்த இடத்துக்கு ஆரம்பத்தில் போகும். Now this is where the souls of those dead people go. இந்த இடத்துக்கு தான் செத்தவருடைய ஆத்துமாக்கள் போகும். Now but where these souls are alive in hell, they are not unconscious, they are conscious. இந்த ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போன பிற்பாடு உணர்வற்று செத்து கிடக்கிற சடலங்களாக இருக்காது. அந்த நரகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு உணர்வுகள் நன்றாக தெரியும். In the story of the rich man and Lazarus, ஐஸ்வரியவான் லாசரு கதையில் we see the rich man could see. ஐஸ்வரியவான் அங்கிருந்து காணக்கூடியதாக இருக்கிறது. He could see Abraham, he could see Lazarus. இது ஆபிரகாம், இது லாசரு என்று காணக்கூடிய இடத்தில் இருக்கிறது. When Abraham spoke to the rich man could hear. ஆபிரகாம் இந்த ஐஸ்வரியனை பார்த்து பேசின போது அவன் கேட்கக்கூடிய உணர்வுடையவனாக இருக்கிறான். So although he did not have a body in hell, the senses existed, the consciousness was there. இப்படிப்பட்டதான பூமிக்குரிய உடம்புகள் இல்லாவிட்டாலும் நரகத்துக்குள் இந்த ஆத்துமா உணரக்கூடிய அந்நிலை கொண்டதாக இருக்கிறது. The Bible spoke against necromancy. Necromancy means communicating with the dead. நெக்ரோமான்சி என்பது என்னவென்றால் செத்தவர்களோடு பேசுகிறதான அந்த உறவுகளை குறித்து வேதம் said you should not, the people who do that will be punished. அப்படி செய்கிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. So those days they developed a system where they could communicate with the dead and God forbade it. அந்த நாளில் உயிர் வாழ்கிற ஜனங்கள் செத்த ஆத்துமாக்களோடு சம்பாஷித்து விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருந்தது. தேவன் அது கூடாது என்று பேசியிருந்தார். So which means there is an ability, a possibility to communicate with dead people, which means dead people are actually not dead, they are alive in hell. செத்தவர்களோடு பேசக்கூடியதான ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. அது அர்த்தம் செத்தவர்கள் நரகத்திலே போனபாடு உயிரற்றவர்களாக இருப்பார்கள் என்றல்ல, அங்கிருந்தும் பேசக்கூடியதான நிலை உண்டு. So in hell there is consciousness.
நரகத்துல இப்பொழுது இருப்பது போல அந்த உணர்வுகள் இருக்கும். So when a person dies, initially he goes to this place called Sheol or Hades. ஒருவன் சாகும்போது ஆரம்ப நிலையாக ஷியோல் ஹேடிஸ் என்கிறதான் இந்த இடத்துக்கு முதல் செல்வான். In that place also, though it is only temporary, when I say temporary, it doesn't mean few days, it means still judgment that man has to be there. தற்காலிகமான கால அளவு என்று சொன்ன உடனே ஏதோ கொஞ்ச நாள் போல அப்படி யோசித்து விடாதீர்கள். நியாய தீர்ப்பு என்பது செலுத்தப்படும் வரை இருக்கிறதான அந்த எல்லையாக இருக்கிறது. Even in that Sheol or Hades, there is torment. அந்த ஷியோல் ஹேடிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் உத்தரவு இருக்கிறது. The rich man went to Hades. That's what the Bible says. ஐஸ்வர்யவான் இந்த ஹேடிஸ்க்கு தான் சென்றான். And he said, I am tormented in this flame. அவன் சொல்கிறான், இவ்வளவு வேதனைப்படுகிறேன் இந்த பாதாளத்தில் என்று பேசுகிறான். So till a man stands before God's throne facing judgment, he has to go to this place called Sheol or Hades if he has committed evil. தேவனால் நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய கடைசி நியாய தீர்ப்புக்கு வரும் வரைக்கும் இங்கே பங்கடைந்ததான மனுஷன் ஷியோல் ஹேடிஸ் என்கிறதான இடத்திலிருந்து வேதனை உபத்திரவங்களை பட்டுக்கொண்டே இருப்பான். But there is another place that the Bible speaks of in the New Testament. புதிய ஏற்பாட்டில் வேதம் மற்றொரு இடத்தை குறித்து பேசுகிறது. But before I give you that name, அந்த பெயரை கொடுப்பதற்கு முன்பாக I will start from some historical background from the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சரித்திர கூற்றுகளிலிருந்து சில காரியங்களோடு ஆரம்பிக்கிறேன். There was a valley in Israel called the Valley of Hinnom. ஹின்னோன்கிறதான ஒரு பள்ளத்தாக்கு பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். You read of that, no need to read, but it is in Nehemiah chapter 11 verse 30. நெகேமியா 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். The Valley of Hinnom. இன்னோன் பள்ளத்தாக்கு. Now that Valley of Hinnom is also called the Valley of the Son of Hinnom. இன்னோம் பள்ளத்தாக்கு என்று சொல்லும்போது இன்னோமின் குமாரர் புத்திரனுடைய பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. In the Old Testament in Israel, this valley was popular for a particular evil. இஸ்ரவேலிலே பண்டைய நாட்களிலே இந்த குறிக்கப்பட்டதான இந்த பள்ளத்தாக்கு சில குறிக்கப்பட்ட விஷயங்கள் நிமித்தமாக பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக இருந்தது. Read 2 Chronicles chapter 28 and verse 3. 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரரை அக்னியிலே தகித்து போட்டு. Moreover, he burnt incense in the valley of the son of Hinnom and burnt his children in the fire. Enough. So this was a place popular for child sacrificing. இந்த இடம் குழந்தைகளை நரபலி செலுத்துகிறதான பிரசித்தி பெற்ற இடமாக இருந்தது. What would they do? அவங்க என்ன செய்வாங்க? In that valley, இந்த பள்ளத்தாக்கில் there would be certain altars. அங்கு சில மேடைகள் பலிபீடங்கள் இருக்கும். And there they would set up the idol of their gods. அங்கு தங்களுடைய தேவர்களுக்கு இருக்கிறதான விக்கிரங்களை நிறுத்தி, it would be made fully of metal. அது முழுவதும் உலோகத்தால் இரும்பால் செய்யப்பட்டிருக்கும். And the hands of the idol would be like this. அந்த விக்கிரங்களுடைய கைகள் இப்படி இருக்கும். So what they will do is heat up the idol by lighting a fire at the foot of the idol. இந்த விக்கிரகத்தின் பாத பகுதியில் இருந்து நெருப்பை கொளுத்தி சூடேற்றுவார்கள், பழுக்க வைப்பார்கள். Then finally it is red hot. பிற்பாடு அது பழுத்து விடும். And what will do when that metal is red hot, they take a small child and put it on those hands. அந்த சிலை பழுத்து போகும்போது பழுத்த உடனே ஒரு பச்சை குழந்தை எடுத்து அந்த கையில வைப்பார்கள். And that child will scream and scream and scream and die. அந்த சின்ன பச்சை குழந்தை கதறி கதறி கூச்சலிட்டு செத்து போகும். That's how they sacrificed their children to those gods for their benefit. இப்படித்தான் தங்களுக்கு சொந்த நன்மைகள் உண்டாகும்படி தங்களுடைய பிள்ளைகளை நரபலி செலுத்துவார்கள். So this valley of the son of Hinnom was used for these child sacrifices or passing them through the fire. இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கு இப்படி தங்கள் குழந்தைகளை நரபலி செலுத்தவும் தீக்கடக்க பண்ணுகிறதான இடமாக இருந்தது. This is again seen in 2 Chronicles 33:6. No need to read. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் வாசிக்கிறோம். So this place was used for passing children or sacrificing children to fire. இப்படி பிள்ளைகளை தீக்கு நரபலி இடக்கூடியதான இடமாக இருந்தது. Now this valley of Hinnom in Hebrew is called Hinnom. இந்த இன்னும் பள்ளத்தாக்கு Hinnom. Hinnom என்று அழைக்கப்படுகிறது. G means valley. Valley of Hinnom means Hinnom. இன்னும் பள்ளத்தாக்கு என்று அறியப்படுகிறது. Now when Josiah became king, யோசியா ராஜாவாக மாறின போது he
sanctify the land by removing these idols. இந்த விக்கிரகங்களை எல்லாம் அகற்றி தேசத்தை பரிசுத்தப்படுத்தினான். And you know what he did? செஞ்சது என்ன தெரியுமா? The Bible says that he defiled that place. அந்த இடத்தை அவன் தீட்டுப்படுத்தினான். Read 2 Kings chapter 23 and verse 10. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 Kings 23:10. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவனும் மோளேக்குக்கென்று தன் குமாரனையாகிலும் தன் குமாரத்தையாகிலும் தீக்கடக்க பண்ணாதபடிக்கு இன்னும் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி. And he defiled Tophet, which is in the valley of the children of Hinnom, that no man might make his son or his daughter to pass through the fire of Molech. How did he make it? How did he defile that place? எப்படி அவன் இந்த இடத்தை தீட்டுப்படுத்தினான்? This place that was used for wrong religious functions, he made it into the city's garbage dump. இவன் தவறான சடங்காச்சாரங்களை செய்யும்படியாக கையாளப்பட்டதான பிரமதஸ்தருடைய இடத்தை இவன் குப்பை கூலமுள்ள இடமாக மாற்றிவிட்டான். So that's how he defiled that place. இப்படி செய்து அந்த இடத்தை தீட்டுப்படுத்தினான். Later on, many years later, அநேக வருஷத்துக்கு பிற்பாடு Jeremiah makes a prophecy about that place. எரேமியா இந்த இடத்தை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். So when Josiah made it into a garbage dump, that fire started burning as the city's wastes were burning. இப்பொழுது யோசியா இந்த இடத்தை குப்பை கூலமுள்ள மேடாக மாறின போது குப்பை கோல மேடுகளிலே கொளுத்தப்பட்டதான தீ இப்பொழுது அங்கிருந்து எரிந்து புகைக்கடாய் கொண்டே வருகிறது. Jehinnom was associated with fire, burning fire. ஜீஹின்னம் என்கிறதான இந்த வார்த்தை நெருப்பு, தீ இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு பதமாக இங்கு மாறுகிறது. Then Jeremiah makes a prophecy about that same place. இதே இடத்தை குறித்து எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்கிறார். He says it's going to be a place that reveals the judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாகக்கூடிய இடமாக மாறப் போகிறது என்று தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். It's going to be a valley of slaughter. இது பலி செலுத்தப்படக்கூடிய இடமாக மாறப் போகிறது. Read Jeremiah chapter 7 verse 32. எரேமியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆதலால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது அது அப்புறம் தோப்பேத் என்றும் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கு என்றும் சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். தோப்பேத்திலே இடம் கிடையாமற் போகும் மட்டும் சவங்களை அடக்கம் பண்ணுவார்கள். Therefore, behold, the days come, saith the Lord, that it shall no more be called Tophet, nor the valley of the son of Hinnom, but the valley of slaughter. For they shall bury in Tophet till there be no place. So here is a judgment of God pronounced. தேவனுடைய நியாய தீர்ப்பு இங்கு கூறப்படுகிறது. It's going to be a place called the valley of slaughter, where people are going to see the judgment of God as they see dead bodies accumulating in that place. இது சங்கார பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும். இனி ஜனங்கள் இந்த இடத்திலே இவ்விதமாக பிணக்குவியல்களை காணப்போகிறார்கள் என்று சொல்கிறார். So this particular valley called Jehinnom was a place associated with fire and judgment. இந்த ஜீஹின்னம் என்கிற வார்த்தை நெருப்பு, நியாய தீர்ப்பு இப்படிப்பட்ட பதங்களோடு இணைய ஆரம்பிக்கிறது. Later on, as we enter into the New Testament, கடைசியாக பிற்பாடு புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது Jesus used the same name to refer to hell. நரகத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் பதமாக இதே வார்த்தையை தான் இயேசு உபயோகப்படுத்துகிறார். Jesus uses the word in Greek, it's transliterated, and he called that hell Gehenna. இயேசு நரகம் என்கிற வார்த்தையை அது கிரேக்க பாஷையில் மொழிபெயர்ப்பாக சொல்லும்போது ஜீஹென்னம் என்கிற அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது. So the same name called the valley of Hinnom, where fire burned and judgment was prophesied, is now picked up, and Jesus uses the name Gehenna to refer to another kind of hell. இப்பொழுது இதே நெருப்பு மூண்டு நியாய தீர்ப்பு செலுத்தப்படக்கூடியதான ஜீஹென்னம் என்கிற வார்த்தையை இயேசு எடுத்து நரகம் என்கிற வார்த்தையை குறித்து இதை ஒரு வித்தியாசமான கருத்தில் கொண்டு வருகிறார். Read Matthew chapter 5, மத்தேயு 5ஆம் அதிகாரம் and read verse 29. 29ஆம் வசனம். உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். And if thy right eye offend thee, pluck it out and cast it from thee, for it is profitable for thee that one of thy members should perish, and not that the whole body should be cast into hell. Here the word hell in the root word in Greek is the word Gehenna is used. இங்கு நரகம் என்று சொல்லப்பட்டதான அந்த வார்த்தை இந்த மூல பாஷையின் மூலப்பதமாகிய ஜீஹன்னா என்கிற வார்த்தை உபயோகப்படுத்துகிறது. There are many places where this word comes. இப்படி இந்த வார்த்தைகள் வரக்கூடிய
பல இடங்கள் இருக்கிறது. Most of them used by Jesus. அதிகமாய் இயேசுவால் இந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. One more verse we'll read. இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம், வாசிக்கலாம். Matthew 10:28. மத்தேயு 10:28. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். And fear not them which kill the body, but are not able to kill the soul, but rather fear him which is able to destroy both soul and body in hell. Again, the word used here for hell is Gehenna. இங்கு மறுபடியுமாக நரகத்துக்கு உபயோகப்படுத்தப்பட்டதான வார்த்தை ஜிஹன்னா. Now, what's the difference between Sheol or Hades and Gehenna? ஷியோல், ஹேடிஸ் என்கிற இந்த பதத்துக்கும் ஜிஹன்னாம்ங்கற இந்த வார்த்தைக்கு வித்தியாசம் என்ன? You look at these two verses that were picked out. இப்பொழுது பொறுக்கப்பட்டதான இந்த இரண்டு வார்த்தைகளை பாருங்கள். In both these verses, you will notice something common. இந்த இரண்டு பதங்களிலும் ஒரு காரியம் பொதுவாய் பார்க்கலாம். Jesus here in these verses speaks not only about the soul going into hell, he also speaks about the body going into hell. இங்கு இயேசு சொல்லும்போது ஒரு ஆத்துமா நரகத்துக்குள் போவதை சொல்வதோடு சரீரமும் செல்வதை சொல்கிறார். So not only the soul, even the body goes into Gehenna, while only the soul goes into Sheol. ஆத்துமா என்று சொல்வதோடு கூட சரீரம் செல்லும் என்று சொல்லி ஜிஹன்னாமை பற்றி சொல்லி ஹேடஸ் ஷியோல் என்கிற இடத்தில் ஆத்துமா செல்வதை மாத்திரம் பேசுகிறார். So what does this mean? இந்த அர்த்தம் என்ன? Till judgment, நியாய தீர்ப்பு செலுத்தப்படும் வரைக்கும் the soul of a sinner goes to Sheol or Hades. ஒரு மனுஷனுடைய ஆத்துமா அவன் செத்த பிற்பாடு ஆத்துமா மட்டும் ஷியோல் ஹேடிஸ் என்கிற இடத்துக்கு நியாய தீர்ப்பு செலுத்தப்படுகிற நாள் வரைக்கும் அங்கு போய் அடைந்திருக்கும். But then there is a day of judgment when Jesus sits on a white throne and judges everyone who is dead. பிற்பாடு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் இயேசு நியாய தீர்ப்பின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு நியாயம் தீர்க்கப்படக்கூடிய தினம் வரும். And when then they stand up, அப்பொழுது அங்கு நிற்கும்போது after judgment is pronounced, நியாய தீர்ப்பு கூறப்பட்ட பிற்பாடு that's called their resurrection. அதுதான் இந்த பாவிகளுடைய உயிர்த்தெழுதலின் வரிசை. There they will be given a body for hell. அந்த இடத்தில் நியாய தீர்ப்பிலே இவர்கள் நரகத்துக்குள் நிரந்தரமாய் செல்லக்கூடிய ஒரு உடம்பு சரீரமும் சேர்த்து கொடுக்கப்படும். There with that body and soul they will go into Gehenna, another place where they will be forever. அந்த இடத்தில் நியாய தீர்ப்பு செலுத்தப்படும் போது இவர்களுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படும். இந்த சரீரத்தோடு கூட என்றென்றுமாய் இருக்கக்கூடிய நெருப்பாகிய இந்த ஜிஹன்னாமுக்குள் செல்வார்கள். After that they will be there forever in Gehenna. அதற்கு பிற்பாடு என்றென்றுமாய் இவர்கள் இந்த ஜிஹன்னாமில் இருப்பார்கள். Now this Gehenna is also called the lake of fire in other places of the Bible. இந்த ஜிஹன்னாம் என்கிறதான வார்த்தை வேதத்தின் மற்ற இடத்திலே அக்கினி கடல் என்றும் அழைக்கப்படுகிறது. Now in Tamil it's called sea of fire, but in English and in the root word limne means pond or lake of fire. தமிழில் அக்கினி கடல் என்று இருக்கிறது. ஆனால் மூல பாஷையில் கிரேக்க பதத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினி என்பது ஒரு ஏரி போல இருக்கும். So what's the difference between a sea and a lake? ஒரு கடலுக்கும் ஏரிக்கும் வித்தியாசம் என்ன? For a lake the shore is near. ஒரு ஏரிக்கு அந்த கரை பக்கத்துல இருக்கும். In fact, this word limne that is used for lake comes from another word limen, which means harbor or shore. லிம்னே என்கிறதான இந்த வார்த்தை மற்றொரு பதமாகி மூலபதை, அதாவது துறைமுகம் கரை என்கிற இந்த இடத்திலிருந்து முளைத்திருக்கிறது. So the lake of fire is trying to say, that word is trying to say that there is a shore nearby. அக்கினி ஏரி என்று சொல்லும்போது இது சொல்லக்கூடியதான அர்த்தம் என்னவென்றால் பக்கத்தில் ஒரு கரை இருக்கிறது. In other words, மறு வார்த்தையில் that lake is going to be congested because all demons are going to be thrown there. Every human being who was in hell is going to be thrown there. It's not a big lake, a wide lake that can receive all the dead people. It's going to be a narrow, congested, crowded place full of evil spirits and human beings. அந்த அர்த்தம் என்னவென்றால் இது ஏரி, ஒரு கரை, ஒரு எல்லைக்குட்பட்ட குறிக்கப்பட்டதான ஒரு இடம். இந்த இடத்துக்குள் அனைத்து பிசாசுகளும் அனைத்து இந்த ஆத்துமாக்களும் வீசி எறியப்பட போகிறார்கள். அவ்வளவு இடுக்கமும் நெருக்கமான அவ்வளவு தொந்தரவும் வேதனைப்படக்கூடிய ஒரு இடமாக உனக்கு இருக்க போகிறது. Sometimes we think, in heaven will be somewhere very far away and hell will be thousands of light years away from hell. From heaven. சில நேரங்கள் இப்படி நினைப்போம், பரலோகமா ரொம்ப தூரத்துல அங்க இருக்கும், நரகமா எத்தனையோ ஒளி வருஷங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு தூரத்துல அங்க இருக்குன்னு நம்ம யோசிப்போம்.
Heaven and hell are far, far apart. பரலோகம் நரகம் இரண்டும் தூரம் ரொம்ப தூரமான இடம். But when you look at a few verses in the Bible, வேதத்தில் இருக்கிற சில வார்த்தைகளை படித்தால் it seems that heaven and hell are very close. You can see heaven from hell, you can see hell from heaven. பரலோகம் நரகம் பக்கத்தில் இருக்கும். அது அர்த்தம் பரலோகத்திலிருந்து நரகத்தை பார்க்கலாம், நரகத்திலிருந்து பரலோகத்தை பார்க்கலாம். So what is the point of having a shore in hell? இந்த நரகத்துக்குள் இப்படி கரை கொண்டிருக்கக்கூடிய இடம் என்று இருக்கும் என்றால் அர்த்தம் என்ன? So that the man can, after having a bath in the fire, have rest in the shore, is it? அந்த அர்த்தம் இந்த ஏரிக்குள் நெருப்பு குளியலுக்குள் போட்டு ஒரு நெருப்பு குளியல் போட்டு விட்டு பிற்பாடு வெளியே வந்து அப்படியே இருக்கலாம் என்றா? What's the shore doing in hell? இந்த நரகத்துல இந்த கரை இருந்து என்ன பண்ணுது? The word shore or haven or harbor, even heaven is called shore or haven or harbor. இது போல நரகத்துக்கு சொல்லப்பட்டதான இந்த துறைமுக கரை என்று சொல்லப்பட்டது இருக்கிறது அல்லவா? இது போல ஒரு நரகத்துக்கு கரை இருக்குது போல பரலோகத்துக்கு கூட கரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Don't we sing we shall meet on the beautiful shore? மோட்சக்கரையிலே நாம் சந்திப்போம் என்று பாடல்கள் எல்லாம் பாடுகிறோம் அல்லவா? We speak the psalmist says God brings his people to their desired haven. சங்கீதக்காரன் சொல்கிறான் நாடின துறைமுகத்துக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று பேசுகிறார். So the shore of the lake of fire might be the beginning of heaven itself. இந்த நரகத்தினுடைய அந்த கரையே பரலோகத்தினுடைய கரையின் ஆரம்பமாக இருக்கக்கூடும். But separated by a gulf. ஆனால் ஒரு இடைவேளையினால் பிரிக்கப்பட்டிருக்கும். You can see heaven from hell, you can see hell from heaven, but you cannot go to those places. நரகத்திலிருந்து பரலோகத்தை பார்க்கலாம், பரலோகத்திலிருந்து நரகத்தை பார்க்கலாம், இங்கிருந்து அங்க தாவி செல்ல முடியாது. The rich man saw Abraham but could not go there. Abraham saw the rich man but could not go there. ஐஸ்வரியவான் அங்கிருந்துதான் ஆபிரகாமை பார்த்தான், நான் ஆபிரகாம் அங்கிருந்து ஐஸ்வரியவானை பார்த்தான், ஒருவர் போய் சந்திக்க முடியாது. Even literally speaking, எழுத்தின்படி சொன்னாலும் the valley of Hinnom and Jerusalem in Israel are next to each other. இன்னும் பள்ளத்தாக்கு என்று இஸ்ரவேல்ல சொல்றோம் அல்லவா? அதுவும் எருசலேமும் பக்கத்தில் இருக்கிற இடம். Read Joshua chapter 15 and verse 8. யோசுவா 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னும் பள்ளத்தாக்கின் முன்னில் இருக்கிற மலையின் சிகரம் மட்டும் ஏறி போய் And the border went up by the valley of the son of Hinnom unto the south side of the Jebusite, the same is Jerusalem. Enough. So here you see valley of Hinnom and Jerusalem are nearby. இங்கு இன்னும் பள்ளத்தாக்கும் எருசலேமும் பக்கத்தில் இருக்கிறது. This is also mentioned in Joshua 18:16, but no need to read it. யோசுவா 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்க சமயம் இல்லை. So literally also in Israel, this valley of Hinnom or Jehinnom and Jerusalem are near each other. எழுத்தின்படி இந்த இன்னும் பள்ளத்தாக்கு ஜீஹன்னம் இதுவும் எருசலேமும் பக்கத்தில் இருக்கிறது. Not only that, அது மாத்திரமல்ல, if you turn to Revelation chapter 22, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது you read of the city of Jerusalem there. அங்க எருசலேம் பட்டணத்தை பார்க்கிறோம். Read 14 and 15. 14-15 வசனங்கள். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். Blessed are they that do his commandments, that they may have right to the tree of life, and may enter in through the gates into the city. For without are dogs and sorcerers and whoremongers and murderers and idolaters and whosoever loveth and maketh a lie. So those who are going to the lake of fire are just without New Jerusalem. அக்கினி கடலுக்குள் செல்லக்கூடியவர்கள் எருசலேமுக்கு புறம்பே இருப்பார்கள். Not far away, without Jerusalem, outside Jerusalem. தூரமா இருப்பார்கள், எருசலேமுக்கு புறம்பா இருப்பாங்க. So it is likely from these verses that Jerusalem or heaven and hell are actually close to each other. இந்த வார்த்தைகள் என்று படிக்கும்போது எருசலேம் இந்த பரலோகம் இந்த நரகத்துக்கு பக்கத்துல தான் இருக்கிறது. You know, there are many mental tortures that we will face that a person who goes to hell will face. நரகத்துக்குள் போகிறதான ஒரு மனுஷன் சந்திக்கக்கூடியதான மனநிலை சம்பந்தமான வேதனைகள் அதிகம் இருக்கிறது. Apart from the fire and the brimstone and the weeping and the gnashing of teeth, there is also mental agony in hell. அக்னியும் கந்தகமும் எரிகிறதான இப்படிப்பட்டதான அழுகையும் பற்கடித்தும் நிறைந்ததான இடத்தை இந்த வேதனையை விட மனசுல பாதிக்கிறது நிறைய இருக்கிறது. One such suffering is what we see here. அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம் பாடுகளை தான் இங்கு பார்க்கிறோம். What is that? அது என்ன? The person who is in heaven, who is in hell,
can see heaven. நரகத்துக்குள் போய் பங்கடைகிற ஒரு ஆத்மா அங்கிருந்து பரலோகத்தை பார்க்க முடியும். So, this is hell. இது நரகம். That is Jerusalem. அது எருசலேம். These are near each other. இது ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது. A person who is in hell can see all the glory and the beauty of heaven all through eternity, but can never go there once to enjoy it. ஒரு நரகத்துக்குள் இருக்கிறவன் பரலோகம் மோட்சத்தின் அத்தனை அழகு வனப்புகள் அத்தனை பார்க்க முடியும். ஆனால் அதை போய் சந்தோஷமாய் அனுபவிக்க ஒரு நாள் கூட செல்ல முடியாது. So that is one torture that a person in hell will have to go through. நரகத்துக்குள் இருக்கிற ஒரு மனுஷன் அதை பார்த்து பார்த்து மனசுல வேதனைப்படக்கூடியதான இது ஒரு விதமான வேதனை. He could have had it. ஐயோ எனக்கு அது கிடைச்சிருக்கலாமே, but I lost it. ஐயோ நான் இழந்துட்டேனே. The agony of lost opportunities. அந்த வாய்ப்புகளை எல்லாம் நழுவ விட்டேனே என்கிற மனது போராடும். Christian brother, sister, கிறிஸ்தவ சகோதரனே சகோதரி, life is not a game. ஒரு வாழ்க்கை என்பது விளையாட்டல்ல. We might happily enjoy ourselves here. இப்பொழுது சந்தோஷமாக இந்த பூமி வாழ்க்கையை அனுபவிக்கலாம். Just imagine you sit in front of your television, no time to pray, you enjoy your television, and then at the end of that, for that you go to hell and you watch New Jerusalem all your eternity for which you were called for. Just for that one box that was in your house, you're going to lose it all eternity. நீ யோசித்து பார், உன் வீட்டுல ஒரு டிவி பெட்டியை முன்னால வச்சுட்டு ஜெபிக்க கூட எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லி இப்படி எல்லாம் கழிச்சிட்டு கடைசியாக நரகத்தின் ஆக்கினைக்குள்ள போய் சேர்ந்துட்டு அங்க நரகத்துக்குள்ள இருந்து அந்த பரலோகத்தின் மேன்மைய வனப்புகளை பார்த்து வேதனைப்பட்டு ஐயோ இந்த ஒரு பெட்டியை முன்னால வச்சுக்கிட்டு இப்படி சந்தோஷப்பட்டனே, இங்க வந்து சேர்ந்துட்டனே, அது கிடைக்காம போயிடுச்சு, அப்படிப்பட்ட வேதனை மனதை கொள்ளும். Is it so important that you should lose a beautiful city in eternity, glory and dominion and eternal rewards, fellowship with Jesus, just to have some fun in this world for some time? நித்திய அளவிலாக இயேசுவோடு இருக்கக்கூடிய அவ்வளவு மகிழ்ச்சி, இன்பம், பரவசம் அத்தனை அனுபவிக்கொண்டுதான் அந்த இடத்தை விட்டுட்டு இந்த உலகத்துல கொஞ்ச நேரம் இருக்கிற கேளிக்கைகள், இன்பங்கள் இதுல போய் அனுபவிச்சுட்டு அதை நழுவ விடுகிற வேதனை எவ்வளவு பயங்கரம். From the age of 3 I have been coming to this mission. இந்த சபைக்கு என் 3 வயது நிரம்பின காலத்திலிருந்து வருகிறேன். When I grew up and became a young person, நான் வளர்ந்து வாலிபனான போது I used to subtly, without parents' knowledge, watch movies. எங்க அப்பா அம்மாக்கு தெரியாம போய் நான் சினிமா பார்க்க போறது உண்டு. But when I came back after a movie, ஒரு சினிமா பார்த்துட்டு திரும்பி வந்த உடனே I would be struck with guilt and loneliness. எனக்குள்ள குற்ற உணர்ச்சிகளும் தனிமையின் உணர்வுகளை என்ன வாட்டி எடுக்கும். When I thought of Jesus and I thought of church and I thought of the saints and I thought of the meetings, I felt left out and far away. இயேசு, சபை, கூட்டம் இப்படிப்பட்டதெல்லாம் நினைக்க எனக்குள்ள கைவிடப்பட்டது போல தூரமா இருக்கிறது போல ஒரு உணர்வுகள் வாட்டும். How many of you have felt like this? எத்தனை பேர் அப்படி உணர்வுகள் வந்திருக்கிறது? When you commit sin, you feel far away from God. பாவம் செய்த போது தேவனை விட்டே தூரமாய் போய்விட்டது போல ஒரு வாட்டி எடுக்கிற நிலை. Lonely and guilty you feel. தனிமையாக குற்ற மனசாட்சியாக உணர்கிற நிலை. Those who have experienced this, put up your hands. அப்படிப்பட்டதை உணர்ந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். See, almost all of you. கிட்டத்தட்ட எல்லாருமே put down your hands. கரங்களை கீழே போடுவோம். You know, if that lonely feeling, that guilty feeling, that far away feeling from God is there forever, that is hell. தனிமையான அந்த உணர்வு, தேவனை விட்டு தூரமா இருக்கிற உணர்வு, அப்படிப்பட்டதான உணர்வு என்றென்றுமாய் உனக்கு பொருத்தப்பட்ட ஒன்றாகவே மாறிவிடும் என்றால் எப்படி துடிப்பாய்? That is hell. இதான் நரகம். It's that what we felt, what we lifted up our hands was just for a few minutes, that's all. Hell, it'll go on forever. நம்ம இப்ப கை உயர்த்தி காட்டணுமே அந்த பழைய சம்பவங்கள் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருச்சு. ஆனா நரகத்துல பங்கடைஞ்ச பிற்பாடு அது நிரந்தரமாகவே கூட இருக்கும். Hell is the place of the lost. இந்த நரகம் என்பது இவ்விதமாய் இலக்கப்பட்டவர்களை அடைத்து வைக்கக்கூடிய இடம். So you will sit there in hell and look at New Jerusalem, that place that you actually belonged to, and you're going to cry and cry because you have lost it forever. அந்த நரகத்துல போய் உட்கார்ந்துட்டு அந்த புதிய எருசலேமை பார்த்து இந்த அழகான இடத்துல தான் நானும் வந்து சேர்ந்திருக்கணும், எனக்குரிய இடம் அதுதானே, இங்க வந்துட்டேனேன்னு சொல்லி ஐயோ வர முடியல கதறி அழக்கூடிய அவல நிலை. You will have a flashback of all the opportunities we had to repent and set our lives right. Those situations where God spoke to us, those warnings came, those dreams came, but we pushed them all aside. We went after what we wanted to go through.
and here we are in hell rotting இந்த forever. நரகத்துக்குள் வராம பரலோகத்துக்கு போய் சேர்வதற்கு உனக்காக பேசப்பட்ட வார்த்தைகள், சொப்பனங்கள், தரிசனங்கள், வார்த்தைகள், இப்படி எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்க, அதையெல்லாம் வெட்டி உதைத்து விட்டு நீயோ உனக்கு விருப்பப்பட்ட வழியிலே நீ வந்து சேர்ந்திருப்பாயே, அதையெல்லாம் நினைத்து கொடுக்கப்பட்ட வாய்ப்பெல்லாம் விட்டுட்டேனே என்று கதறிக்கொண்டே இருப்பாய். Jesus told the Jews, யூதர்களை பார்த்து இயேசு சொன்னார், you think salvation is exclusive to you. நீ நினைக்கிறாய் ரட்சிப்பு உனக்கு மாத்திரமே But அருளப்பட்டிருக்கிறது. remember, many are going to come from the east and the west and the north and the south. They are going to sit with Abraham and Isaac and Jacob in the kingdom of God. You are going to see it, but you are going to be far away. You are going to experience weeping and gnashing of teeth. ஓ இஸ்ரவேலே கேள், இதோ கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து எத்தனையோ பேர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக்கும்படியாக வரப்போகிறார்கள். நீயோ அதை காண்பாய், ஆனால் நீயோ அதை அனுபவிக்க மாட்டாய், தூரமாய் இருப்பாய். அவர்களோ அதிலே வந்து பங்கு கொள்வார்கள். Christian brother, sister, let not history repeat in this manner in our lives. கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே, இப்படி ஏற்கனவே நடந்து முடிந்த சரித்திர கதை நம்முடைய ஜீவிதத்திலும் நடக்காதிருக்கும்படி எச்சரிக்கையாயிருப்போமா? We might think that we are going to go to heaven because we are Christians, but if we are not careful about the life we live, we are going to suffer great eternal damage in our lives. கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நிச்சயமாக பரலோகத்துக்கு போய் விடுவோம் என்று யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டாம். நாம் இதை குறித்து ஜாக்கிரதையா இல்லை என்றால் நித்தியமான ஆக்கனை தீர்ப்பு நமக்கு வந்து சேர்ந்துவிடும். If we are going to boast about our holiness and we think that's going to qualify us, we are going to see harlots and publicans going before us into heaven, but we are going to stand outside. நம்முடைய பரிசுத்தம் புனிதத்தை குறித்து நாமே மேன்மை பாராட்டிக் கொண்டிருப்போம் என்றால் ஆயக்காரனும் பாவிகளும் இதோ பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு முன்னே கடந்து போவார்கள். நாமோ இப்படி இருந்து நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படவில்லை. We are going to sit there and sob and cry all eternity because we have lost what we had for us. முழு நித்திய அளவும் இதோ உட்கார்ந்து அழுது நாம் செய்த இந்த காரியங்களுக்காகவே நாம் துடித்துக் கொண்டிருப்போம். The second mental agony that we will go through, நரகத்துக்குள்ள நம்ம போய் சேர்ந்தா அங்கு நாம் அடையக்கூடிய இரண்டாவது மனநிலை சம்பந்தமான வேதனை, when hell is Gehenna or the lake of fire is eternal. ஜிஹன்னா, ஹெல், இது நித்தியமாய் சதா காலங்களும் இருக்கிற அக்கினி. What is eternity? நித்தியம்னா என்ன? See, if hell was only 100 years, நரகம் 100 வருஷத்துக்கு தான். you sinned 50 years, so you're going to suffer 100 years. நீ 50 வருஷம் கஷ்டப்பட 50 வருஷம் 100 வருஷமாக கஷ்டப்பட வேண்டியிருக்கும். 50 years you sinned, therefore you will suffer 100 years. 50 வருஷம் பாவம் செஞ்சு 100 வருஷம் கஷ்டப்படு. Suppose hell was like that. நரகம் உதாரணம் அப்படி இருந்தா, after 1 year in hell, நரகத்தில் 1 வருஷம் சென்ற பிற்பாடு, with all the screaming and the shouting and the worms and the brimstone and the fire and the weeping and the gnashing of teeth, கதறி அழுது புலம்பி தத்தளித்து புழுக்களும் பூச்சிகளும் ஹரித்து அழுகையும் பற்கடிப்பும் வேதனைப்பட்டு கந்தகம் நெருப்பும் எரியுது வேதனைப்பட்டு இப்படி 1 வருஷம் முழுது கூச்சல் போட்டு அழுது முடிச்ச பிற்பாடு, after 1 year of suffering there will be a small happiness. 1 வருஷம் இப்படி நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் ஒரு சந்தோஷம் வரும். What is that? அது என்ன? After 99 years I'm going to come out. அப்பா 99 வருஷத்துக்கு அப்புறம் நான் வெளியே வந்துடுவேன். Only 99 years more I'm going to come out. 99 வருஷம் தான் நான் வெளியே வந்துடுவேன். After 99 years in hell, 99 வருஷம் இப்படி நரகத்துல வேதனைப்பட்டு கூச்சல் போட்டு அப்படி கஷ்டப்பட்ட பிற்பாடு, all that 99 years of screaming and all that suffering, there will be a big happiness in hell. 99 வருஷம் கதறி கூச்சல் போட்டு அழுது நரகத்துல புலம்புன பிற்பாடு ஒரு சந்தோஷம் இருக்கும். What is that? அது என்ன? 1 more year and I'm going to come out. இன்னும் ஒரே ஒரு வருஷம் தான் நான் வெளியே வந்துடுவேன். After 99 years and 364 days in hell, 99 வருஷம் 364 நாட்கள் நரகத்துல வேதனைப்பட்ட பிற்பாடு, be very happy in hell. Tomorrow I'm going to come out. இன்னும் ஒரே ஒரு நாள் நான் வெளியே வந்துடுவேன். But hell is not like that. ஆனா உண்மையான நரகம் அப்படி இல்ல. Hell is not 100 years. நரகம்ங்கிறது உண்மையா சொல்ல போனா 100 வருஷம் இல்ல. What is eternity? நித்தியங்கிறது என்ன? After you suffer 100 years in hell, நித்திய சொல்லும்போது 100 வருஷம் நரகத்துக்குள்ள நீ கஷ்டப்பட்ட பிற்பாடு 1000 more years. இன்னும் 1000 வருஷம். After suffering that 1000 years, அந்த 1000 வருஷம் கஷ்டப்பட்ட பிற்பாடு at more 10,000 more years. இன்னும் 10,000. After suffering 10,000 years in hell, நரகத்துல 10,000 வருஷம் கஷ்டப்பட்ட பிற்பாடு another 1 lakh years. இன்னும் 1 லட்சம் வருஷம்.
After that 1 lakh years, 1 லட்சம் வருஷம் கஷ்டப்பட்ட பிற்பாடு another 50 lakhs of years. இன்னும் 50 லட்சம் வருஷம். After that 50 lakhs of years, 50 லட்சம் கஷ்டப்பட்ட பிற்பாடு hell has only begun. அப்பதான்ப்பா நரகம் ஆரம்பிச்சிருக்கு. That's eternity. இதான் நித்தியம். Now just imagine if we are a little careless on earth and we think we can get to heaven on a rocking chair, we can live a happy-go-lucky life, and you land there, brother, you're in big-time trouble. கவுனிங்க, இப்படி கொஞ்ச கால பூமியில இஷ்டப்படிலாம் வாழ்ந்துட்டு பாவங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு ஊஞ்சலாடிக்கிட்டு உல்லாசமாக இப்படி எல்லாம் மோட்சக்கரையில பரலோகத்துக்கு போய் சேர்ந்தலாம் நீங்க யோசிக்கிறீங்களா? You're going to be ending in big-time trouble. நீங்க அதிகமான கஷ்டமான இடத்துக்குள்ள போய் சேர போறீங்க. One more mental agony that you will face in hell. இன்னும் நரகத்துல போய் நீங்க அடைய இருக்கிற இன்னொரு ஆக்கின மனநிலை, that devil சாசு, who presented himself as a friend all of our lifetime. நம்முடைய ஜீவிய காலை பத்தி பூமியில இருக்கிறோம்ல, இந்த காலமெல்லாம் பிசாசு நம்ம கிட்ட வந்து நண்பன மாதிரி இப்படி காமிச்சால பாவத்தை, providing to all our carnal passions. நம்முடைய மாம்ச இச்சைகள் எல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தான்ல. He provided those opportunities so that we can be happy in our carnal ways. நம்முடைய மாம்சமான விதங்கள பாவத்தை அனுபவித்து சந்தோஷமா இரு என்று சொல்லி பல வாய்ப்புகளை கொடுத்தானே. You hear a sermon like this about heaven and hell, and you hear another whisper behind your back, don't listen to all this, it's all crap, it's all just rubbish. You enjoy your life, you have just one life, so you enjoy it as you like. பரலோகம் நரகம் இப்படிப்பட்ட தேவ செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அவன் கிட்ட வந்து, ஹே, ஒரே ஒரு வாழ்க்கை, சந்தோஷமா இரு, அனுபவி, உல்லாசமா இரு, நீ உன்னை ஏமாத்திக்கடா, இப்படியே உன்ட சொல்லி சொல்லி உன் காதுகளை சொல்லிருப்பானே. You know, when I was in sin, நான் பாவத்தில் வாழ்ந்த போது I used to think like this. இப்படி நான் யோசித்தேன், one day before I die, I can just say Jesus, Jesus. Till then I can enjoy life, isn't it? நான் வாழ்க்கையெல்லாம் அனுபவிச்சுட்டு சாகிறதுக்கு ஒரு நாள் முன்னால இயேசு 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 என்ன மன்னி மன்னி என்று சொல்லிக்கலாம் நான். That's if I know the date of my death. அது என் சாகிற நாள் எனக்கு தெரிஞ்சா சரி. Who knows the date of his death? மரண நாள் யாருக்கு தெரியும்? How will I know then one day before I die? நான் சாகிறதுக்கு ஒரு நாள் முந்தின நாள், அந்த நாளை எப்படி எனக்கு தெரியும்? When death will come, when hell will come, when eternity will come, we don't know. On our way back it might come this night also. மரணம் எப்பொழுது வரும், நரகம் எப்பொழுது வரும், நித்தியம் எப்பொழுது திறக்கும், யாருக்கும் எதுவே தெரியாதே. So that devil who was seemed to be our friend, providing all our carnal needs and catering to all our dirty sins in our life. நண்பனை போல நமக்கு முன்பாக இருந்து கொண்டு பாவ சம்பந்தமான அத்தனை இச்சைகளையும் அவன் எல்லாவற்றையும் அப்படியே மாறி மாறி அவன் கொடுத்து கொண்டு நம்மளை இன்பங்களை தவள வைத்தானே. And we also danced with him and enjoyed everything and swallowed everything he provided. எல்லாம் அவன் கொடுத்த எல்லாம் வாங்கி வாங்கி அள்ளி அனுபவித்து அவனோடு கூட சேர்ந்து நடனம் பண்ணி கூத்தாடினோமே. Look at all these Pentecostals. Look at my parents. They don't know how to enjoy life. They just saying praise the Lord and going to church all the time. Look at me. I'm enjoying my life. இந்த பெற்றோர்களை பாரு, பெந்தேகோஸ்தக்காரங்க பாரு, இவங்கள பாரு, எப்ப பார்த்தாலும் இப்படி இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. நான பாரு, என்ன பாரு, நான் நல்லா என்ஜாய் பண்ணி இந்த பாவத்துக்குள்ள இருக்க போறேன். Suddenly you go into hell. திடீரென நரகத்துக்குள்ள போன உடனே there you will meet your friend. அங்கே இந்த நண்பனை அங்கேயும் சந்திப்பாய். That friend who came as a deceiver invisibly as though he was your friend now will come face to face to meet you. வஞ்சகனாக இருந்து உன்னை ஏமாற்றி பாவங்களிலே உன்னை வஞ்சித்து போட்டானே, அவன் இந்த நரகத்தில் போய் நீ பங்கெடுத்த பிற்பாடு அங்கும் வருவான். What you're going to see is not a handsome man or a handsome woman. What you're going to see is a serpent. அவன் அழகு வாய்ந்ததான ஒரு ஆணாக பெண்ணாக வரமாட்டான், சர்ப்பமாக வருவான். That's his original true state. அதான் உண்மையான நிலவரம். And he laugh at you. உன்னை பார்த்து கேலி பண்ணி பரியாசம் பண்ணுவான். You went to church and you thought you were wise and you got so easily deceived by me. ஏய், நீயும் சமயம் நீங்களா ரொம்ப ஞான மாதிரி நினைச்சீங்களே, பத்தியா அவனை வஞ்சித்தன வந்துட்டியா? That will give you mental agony. அது உன் மனசு கொல்லுவது. I was deceived, I was a fool. ஐயோ, ஏமாத்தப்பட்டுட்டேனே, ஐயோ, முட்டாள் முட்டாள் மதியடன். ஐயோ, although you will feel sorry about going to hell and sad, நீ நரகத்தில் போய் பங்கெடுத்த பிற்பாடு அதுக்காக உணர்ந்து வருத்தப்பட்டு கதறினாலும் there is no repentance in hell. மனம் திரும்புதல் என்பது நரகத்திலே நீ காண மாட்டாய். When Mary Baxter went into hell, மேரி பாக்ஸ்டர் நரகத்துக்குள் போனபோது, and she was traveling from pit to pit with Jesus, இயேசுவோடு குழி குழியாக தாண்டி சென்றபோது, she in one particular pit, ஒரு குறிக்கப்பட்ட குழியில் there was a Christian there. அங்கு ஒரு கிறிஸ்தவன் இருந்தான். He was a man who was saved and then fell into sin once again. முன்னே ரட்சிக்கப்பட்டவனாக இருந்து பாவத்திலே விழுந்த ஒரு மனுஷன் அவன். He looked at Jesus. இயேசுவை நோக்கி பார்த்தான். Jesus, I'm sorry for what I did. இயேசுவே நான் செஞ்சதுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. Jesus, give me one more chance. I'll be right. இயேசுவே எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் சரியாகிறேன். Jesus said, my son,
I gave you so many chances when you were alive. இயேசு அவனை பார்த்து, என் மகனே, உனக்காக எத்தனையோ வாய்ப்புகளை நான் கொடுத்தேனே. Now it is too late. இப்பொழுது மிகவும் தாமதமாகிவிட்டது. By the law, by the rules, even I can't do anything. பிரமாணத்தினாலும் என்னாலும் இப்பொழுது ஒன்றும் செய்ய இயலாது. Then he cried, Lord, one chance, I'll prove myself. அவன் கத்துகிறான், ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு வாய்ப்பை எனக்கு தாரும், ஒரு வாய்ப்பை தாரும். Then Jesus said, no son, it's too late. என் மகனே, இது அதிக தாமதமாயிற்று, இனி உனக்கு வாய்ப்பில்லை. Your chances are over. உன்னுடைய வாய்ப்புகள் எல்லாம் முடிவடைந்தன. When this man saw that he had no more chance, இனியும் வாய்ப்பில்லை என்பதை இந்த மனுஷன் கண்டபோது, that same man who cried out to the Lord and said, Jesus, give me one chance. இயேசுவே, ஒரு வாய்ப்பை தாங்க, ஒரு வாய்ப்பை தாங்க அப்படி கத்துன இந்த மனுஷன், that Mary Baxter saw in her experience, that same man clenched his fist towards Jesus and shouted bad words at Jesus. இந்த மேரி பாக்ஸ்டர் தன்னுடைய புத்தகத்தில் இப்படி எழுதுகிறார்கள், தன் கண்ணால கண்ட காரியத்தை இப்படி கெஞ்சினவன் தன்னுடைய முஷ்டியை இப்படி இயேசுவுக்கு உயர்த்தி பிடிச்சிட்டு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறார். That's the repentance of hell. நரகத்தின் மனம் திரும்புதல் இதுவே. How terrible is hell. நரகம் எவ்வளவு பயங்கரம். How dangerous is hell. நரகம் எவ்வளவு ஆபத்துள்ளது. Brother, sister, it's very near. ஐயோ சகோதரனே, சகோதரி, அது மிகவும் அண்மையில் இருக்கிறது. Just one step beyond death. மரணத்துக்கு ஒரு அடி அப்புறம். I want to tell you that we are here not to just to feed you with some information about heaven and hell. நரகம் பரலோகம் என்று தகவல் மையமாக சில செய்தி தொகுப்புகளை கொடுக்கும்படியாக நாங்கள் இங்கே இல்லை. You may be listening to us from the sides and from the streets. நீங்கள் சாலைகளிலும் பக்கவாரங்களில் இருக்கிறதான அடையாளங்களை காண்பீர்கள். I want to tell you, after you listen to all these things, the decision is yours. இவைகளை எல்லாம் சந்தித்த பிற்பாடு தீர்மானம் முடிவெடுப்பது உன்வசமே. You can walk out of this place saying all this is a big lie, all these are just conversion techniques, and you can walk away. It's your wish. போனாலும் போகும், இதெல்லாம் பொய், மதங்களை மதமாற்றக்கூடியதான ஜனங்களை வைக்கக்கூடியது என்று சொல்லி நீ இதோ அவசியம் நீ கடந்து போய் விடலாம். Or you can submit to Jesus Christ and offer your life and come to heaven. அல்லது இயேசுவிடத்தில் உன் ஜீவியத்தை எடுத்து சமர்ப்பித்து பரலோகத்தை வந்து அடையவும் செய்யலாம். What are you going to do? நீ என்ன செய்ய போற? Heaven is real. பரலோகம் நிஜம். Hell is real. நரகம் நிஜம். Death is real. மரணம் உண்மை. Eternity is real. நித்தியம் உண்மை. Today you have to make your decisions. இன்றைக்கு நீ தீர்மானம் எடுக்க வேண்டும். Don't say tomorrow. நாளை என்று சொல்லாதே. Don't say I will think about it and to decide later. நான் இதை பற்றி கொஞ்சம் யோசித்துக் கொள்கிறேன், பிற்பாடு தீர்மானம் எடுத்து பொறுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லாதே. Tomorrow is not ours. நாளை நம்முடையதல்ல. While it is called today, make a decision for Jesus. இன்று எனப்படக்கூடிய நாள் உன் வசம் இருக்கும் போதும் மனம் திரும்புவோமாக. Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடுவோம். The Bible says hell has opened its mouth large and wide. பாதாளம் மட்டில்லாமல் தன் வாயை திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. Many human beings every minute are falling into hell. ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனையோ மனுஷர்கள் அந்த பாதாள குழிக்குள் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். But Jesus has the power to stop that inflow. இதோ இயேசுவே அந்த உள்ளே வந்து விழுகிறதானதை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர். So many human beings are traveling every day towards hell. நரகத்தை நோக்கி ஒவ்வொரு மனுக்குலம் இன்னைக்கு போய்க்கொண்டே இருக்கிறது. They don't know where they are going. They are laughing and enjoying their lives and going towards hell. தாங்கள் போகிற இடம் என்னதென்று அறியாமல் சந்தோஷமாய் சிரித்து கேலி பண்ணி பரிகாசம் பண்ணி போய்க்கொண்டே இருக்கிறார்கள். But today the power of Jesus must touch them. இன்றைக்கு இயேசுவின் வல்லமை அவர்களை தொடத்தான் வேண்டும். The power of salvation must touch them. ரட்சிப்பின் வல்லமை அவர்களை தொடத்தான் வேண்டும். All those who are saved, put up your hands. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ கரங்களை உயர்த்துங்கள். Those who have had the experience of salvation, put up your hands. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those who have put up your hands, listen to me. கரங்களை உயர்த்தவர்கள் நான் சொல்வதை கேளுங்கள். In you is a power. உனக்குள் ஒரு வல்லமை சக்தி புதைந்திருக்கிறது. When you pray, நீ ஜெபிக்கும் போது you can bring the salvation of Jesus into a lost soul. இழந்து போன ஆத்துமா என்று யாராவது இருப்பார்கள் என்றால் நீ ஜெபிக்கும் போது இயேசுவின் வல்லமை அவர்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய சக்தி உனக்குள்ளே இருக்கிறது. Now all of us are going to pray. இப்பொழுது எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். All sisters hold hands. எல்லா சகோதரிமார்களும் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். All brothers hold hands. சகோதரமார்கள் நீங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். Few minutes our battle is going to begin. கொஞ்ச நேரத்தில் யுத்தம் ஆரம்பிக்கட்டும். You may not see it, but angels and demons are going to have a warfare in heavenly places. உன்னால் நாங்கள் சொல்வதை இப்பொழுது காணுவதற்கு எதுவாக இல்லாதிருக்கலாம், ஆனால் ஜெபிக்கும் போது இதோ வானத்திலே
பிசாசுகளுக்கும் ஆண்டவருடைய தூதர்களுக்கும் யுத்தம் மூட போகிறது. Right now as we are praying, நாம் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே so many demons are hanging on the backs of sinners. இதோ பாவிகளின் பின்பாய் தொங்கிக் கொண்டிருக்கிற அநேக பிசாசுகள். So all those demons are going to believe in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் அவர்களை விட்டு அது ஓடப் போகிறது. Because the power of Jesus is going to operate through our prayer. இயேசுவின் வல்லமை நம்முடைய ஜெபத்தின் மூலம் செயலாற்றப் போகிறது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில், By the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தில் We command all the demons hanging on the backs of sinners to leave them. பாவிகளின் பின்பாய் ஒட்டிக்கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த அசுத்த ஆவிகள் பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம், கட்டளையிடுகிறோம். Right now. இப்பொழுது If there is any demon possessing anyone here, இங்கு யாராவது பிசாசு பிடித்திருக்கும் என்றால், in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் we command that demon to leave. அந்த பிசாசு வெளியே போகும்படி கட்டளையிடுகிறோம். Let Jesus be exalted in this place. இயேசுவின் நாமம் இந்த இடத்தில் உயர்த்தப்படட்டும். Let Jesus be exalted in this land. இயேசுவின் நாமம் இந்த தேசத்தில் உயர்த்தப்படட்டும். Darkness is fleeing. அந்தகாரம் ஓடுகிறது. Light is coming down into this place. இந்த இடத்தில் வெளிச்சம் வீசுகிறது. Oh, Jesus is going to save many people today. இயேசு அநேகரை இன்றைக்கு ரட்சிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஆத்தும ரட்சிப்பு அவ்வளவு விலையேற பெற்றது. இந்த இடத்தை கூட்டத்தை ஆயத்தம் படுத்தின ஆண்டவர் ஒரு ஆத்துமாவை கொண்டு வந்திருப்பார் என்றால் அந்த ஒரு ஆத்துமாவுக்காய் ஆண்டவர் துடித்துக் கொண்டிருப்பார். பரலோகம் ஆவலாய் தூதர்கள் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். இதோ அந்த பாவி தன் இருதயத்தை திறந்து இருதயத்தில் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு பாவி என்று ஒத்துக்கொண்டு அவன் இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கையிடுவான் என்றால் பரலோகத்தில் தூதர்கள் மத்தியில் எக்காலங்கள் துணிக்கப்படும். ரட்சிப்பு, ரட்சிப்பு, ஜெயம், ஜெயம் என்று சந்தோஷப்பட போகிறார்கள். கவனியுங்கள். லிசன். ஒன்றெண்டு கருத்துக்களை சொல்லி நாம் கடுமையாக இப்பொழுது இந்த ஜெப பகுதிக்குள் செல்ல போகிறோம். தயவு செய்து ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் இந்த நேரத்தில் யாராவது அசட்டையா இல்லாதபடி மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வாஞ்சிக்கிறோம். ஒரு கொடிய நரகத்துக்குள் போகிற ஆத்துமா இன்றைக்கு நடத்துகிற இந்த ஒரு கூட்டத்தில் தொடப்பட்டால் முழு உலகத்தின் அத்தனை சொத்துக்கள், சுகங்கள் அத்தனை வித்து ஒரு திராசில் வைத்தாலும் இந்த ஒரு ஆத்துமா அதிக விலையுள்ளதாக இருக்கும். கர்த்தர் காணாமல் போன ஆடை தேடி வந்திருக்கிறார். காணாமல் போன ஆட்டை தேடி வந்திருக்கிறார். இதோ கர்த்தர் வல்லமையாய் விளாவிக் கொண்டிருக்கிறார். Fire! Fire! Listen. Listen. நரகம், பாதாளம் என்பது தேவன் மனிதனுக்காக உண்டாக்கின இடம் அல்ல. அது பிசாசுகளுக்காய் உண்டாக்கப்பட்ட இடம். நரகம் என்பது ஒரு மனிதன் போய் பங்கடைவது தேவன் அவனை தள்ளுகிறபடியினால் அல்ல, மனிதன் தன்னை பாவத்துக்கென்று தெரிந்து கொள்வது நிமித்தமாகவே அடையக்கூடிய சம்பள இடமாக இருக்கிறது. ஆகவே நரகம் மனிதனும் தெரிந்து கொள்ளக்கூடிய இடம், தேவன் உன்னை தெரிந்து வைத்திருக்கிற இடம் அல்ல. இன்றைக்கு கர்த்தர் உன் தெரிந்து கொள்ளுதல் என்ன என்று கேட்கிறார். இன்றைக்கு பாவத்தை நீ தெரிந்து கொள்வாய் என்றால், தொடர்ந்து இன்பங்களை தொழுது கொள்வாய் என்றால், மாம்ச ஆவிகளின் இச்சைகளை தொடர்ந்து கொள்வாய் என்றால், இன்றைக்கு பாதாளம் நரகவன் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறார். Hell is not the choice of God, it's a choice of man. மனிதனே, நீ தெரிந்து கொள்வது இதோ உன் பக்கத்தில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். உன் பக்கத்தில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? என் கைகளில் இருக்கிற இரத்தத்தை பார். ஆணி அரைந்த இரத்தம் ஒழுகிக் கொண்டே இருக்கிறார். என் கால்களில் இருக்கிற இரத்தத்தை பார். இதோ உனக்காக நான் அறையப்பட்டேனே. கவனியுங்கள், கவனியுங்கள். இன்றைக்கு அநேகருக்கு இந்த இடத்தில் அற்புத காட்சிகள் உண்டாகும். அநேகருக்கு இன்னைக்கு சிலுவை காட்சிகள் இந்த இடத்தில் உண்டாகும். தரிசனங்களை காண்பீர்கள். சிலர் அசுரரி வாக்குகள் போல தேவ சத்தத்தை கேட்பீர்கள். சிலருக்குள் இருக்கிற மரண பயத்தின் ஆவி உங்களை விட்டு ஓடும். சில வியாதிகள் இப்பொழுதே தானாகவே சுகமாகும். இப்பொழுது முக்கியமான பகுதிகள் கர்த்தர் இன்னைக்கு நம்மை தொட போகிறார். கர்த்தர் நம்முடைய கட்டுகளை உடைக்க போகிறார். கர்த்தர் அந்தகாரத்தின் வல்லமைகளை தொடக்க போகிறார்.
இதோ கர்த்தர் உன் தெரிந்து கொள்ளுதலை கேட்கிறார். என் மகனே, என் மகளே, என் மகனே, என் மகளே, இதோ நீ நரகத்துக்கு போகாதபடிக்கு நீ செய்த பாவங்களுக்காய் என் குமாரனை அடிக்க வைத்து ரத்தம் சிந்த சிந்த ஒப்பு கொடுத்தேனே. நீ வா, என்னை தெரிந்து கொள். இதோ உனக்காக ஒரு விடுதலை. கவனிங்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் கதறி அழுது ஜெபியுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள். இந்த நேரம் முக்கியமான நேரம். இதோ கர்த்தர் உனக்காக உன் ஜெபத்துக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார். உன் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபத்துக்காய் பரலோகம் நின்று கொண்டிருக்கிறது. உன் ஜெபத்தை பரலோகத்துக்கு பிதாவின் சன்னிதானத்துக்கு கொண்டு போக தூதர்கள் கூட்டம் கூட்டமாக இறங்கி நிற்கிறார்கள். நீ வாயை திறக்க முடியாமல் ஜெபிக்க முடியாமல் இருப்பாய் என்றால் உன் நிமித்தமாய் அனுப்பப்பட்ட தூதர்கள் சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். நீ வாயை திறந்து கதறுவாய் என்றால் தூதர்கள் உன் ஜெபத்தை அள்ளி கொண்டு போவார்கள். பரமபிதா கேட்பா, ஆத்துமாக்கள் சந்திக்கப்படுவார்கள். இதோ உத்தமமாய் ஜெபிக்கிற ஒருவன் ஜெபம் கேட்கப்படுகிறது. அங்கே ஒரு பாவி மனம் திரும்புகிறான், இங்கே ஒருவன் அழுது புலம்புகிறான். இதோ இன்னொருத்தருடைய ஜெபம் கேட்கிறது. கர்த்தர் அவரை தொடுகிறார், அந்த கட்டப்பட்டவனை கர்த்தர் தொடுகிறார். இதோ உன் ஜெபம் கேட்கப்படுகிறது. பரிந்து பேசுகிற ஜாமக்காரரே, திறப்பின் வாசலில் நிற்போரே, கதறி அழுது புலம்புங்கள். தேசம் சந்திக்கப்படட்டும், ஜனங்கள் சந்திக்கப்படட்டும். இராயா சியோன் குமாரரே, எக்காலத்தை ஊதுங்க, தேசத்தை கர்த்தர் சந்திக்கிறார். இராயா உன்னுடைய ஜெபத்தை கேட்ட தேவன், உன்னை ஜெபத்தை சுமந்து கொண்டு பிதாவின் சன்னிதானத்துக்கு கொண்டு போன தூதர்கள் இதோ வல்லமையாய் புறப்பட்டு வருகிறார்கள். அநேக பாவத்திலிருந்து விடுதலையாக்க, வியாதியின் வல்லமைகளை விரட்டி அடிக்க, மாந்திரிக கட்டுகளை விரட்டி அடிக்க பலமாய் இறங்குகிறார்கள். இதோ வானத்தில் யுத்தம், கர்த்தர் ஜெயத்தை பூட்டுகிறார். ஜெயத்தின் வல்லமை ஃபயர். கவனிங்கள், கவனிங்கள். நம்பர் 2, தேவ ஜனமே, ஒன்று நான் சொல்லட்டும், இந்த இடத்துக்கு புதிதாக வந்தவர்கள் யாராக இருக்கட்டும், நீ 1000 கொலைகளை செய்தாய், விபச்சாரத்தை செய்தாய், திருடினாய், பயங்கர தவறுகளை செய்தாய், இதற்காக இயேசு உன்னை தண்டிக்க மாட்டார். இதற்காக பரலோகம் உன்னை தண்டிக்காது. பரலோகம் உன்னை ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான் தண்டிக்கும். ஏனென்றால் நாம் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள். சிலர் மனதளவில் பாவத்தை செய்வோம், சிலர் இருதயத்தில் பாவத்தை செய்வோம், சிலரோ துணிகரமாய் செயலில் செய்து மாட்டிக்கொள்வோம். கோர்ட்டும் போலீசும் செயலில் செய்த பாவத்துக்கே தண்டிக்கும். ஆனால் தேவனோ செயலில் செய்த பாவம் அல்ல, மனதிலே செய்த பாவத்துக்கும் தண்டனை செலுத்தக்கூடியதான ஒரு இடம் வரப்போகிறது. ஆனாலும் அதை தப்பித்துக் கொள்ள கர்த்தர் உனக்கு ஒரு வழியை தருகிறார். நீ செய்த பாவங்களுக்காக நான் தண்டிக்கிறவர் அல்ல, கர்த்தர் ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான் தண்டிப்பார். நீ பாவம் செய்து பயங்கர கொடிய ஆக்கினைக்குள்ளாக இருக்கும் போது என் குமாரனை அனுப்பி, பாவமே செய்யாத என் இயேசுவை அனுப்பி, என் மடியில் செல்ல பிள்ளையாயிருந்த இயேசுவை அனுப்பி, நீ அடிபடக்கூடாது, நீ ரத்தம் சிந்தக்கூடாது, நீ நரகத்துக்கு போகக்கூடாது, அவரை கொடூரமாய் கொலை செய்தேனே, அந்த பலியை ஏற்றுக்கொள்ளாததற்கே தண்டனை, அதை ஏற்றுக்கொள்ளாததற்கே தண்டனை. அப்பா என்று கதறு, அப்பா என்று கதறு. இன்றைக்கு அந்த பலியை ஏற்றுக்கொள்கிறேன். Listen. செய்த பாவத்துக்கு தண்டனை அல்ல, பாவம் செய்து தண்டனைக்குரியவனாய் இருக்கும் போது உனக்காக அனுப்பப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, விசுவாசிக்காமல் இருப்பதற்கு தண்டனை. இன்றைக்கு விசுவாசித்தால் இன்றைக்கு உனக்கு விடுதலை. கர்த்தர் நீ பாவத்தில் இருந்து விடுதலையாகி விடு என்று சொல்லவில்லை. விசுவாசி, நான் உன்னை விடுதலையாக்குகிறேன் என்கிறார். நீ விசுவாசி, நான் உனக்கு சுகத்தை தருகிறேன். இயேசுவை ஏற்றுக்கொள். இயேசுவே தேவன். இராயா அநேகருக்கு இயேசு சிலுவையில் அறைந்த காட்சி காணப்படுகிறது. அநேகருக்கு இயேசு சிலுவையில் அறைந்த காட்சி காணப்படுகிறார்.
இதோ கதறி அழுகிற அநேக இடாயா லிசன். இப்பொழுதும் என் இருதயத்துக்குள் இயேசுவே உம்முடைய பலியை ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய பலியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் பாவம் செய்தேன், ஆனால் பாவம் இல்லாத நீர் உம்முடைய குமாரனை அனுப்பி பாவமில்லாத அவரை எனக்காக பலி செலுத்தினேன். அந்த பலியை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன், அந்த பலியை விசுவாசிக்கிறேன், என் வாயினால் அறிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இதோ எழும்பி நில்லுங்கள், எழும்பி நில்லுங்கள். இந்த நேரத்திலும் நான் பாவி, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், கதறி அழக்கூடியவர்கள் எழுந்து நின்று கொள்ளுங்கள், முந்திக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் இந்த நேரத்தில் நான் ஒரு சிறிய பாடலை பாடுவதற்கு ஜெபம் பண்ண போகிறோம். தயவுசெய்து ஊழியக்காரர்களுக்கும் சேர்த்து நடத்துகிறோம். தயவுசெய்து கொஞ்சம் ஓரமாக நின்று கொள்ளுங்கள். ஊழியக்காரர் கொஞ்சம் ஓரமாக நின்று கொள்ளுங்கள். இது முக்கியமான நேரம். போதுமான அளவு பரத்திலே பொல்லாத ஆவிகளை கீழே வானத்தில் தள்ளிவிட்டு தான் இந்த கூட்டம் முடிய போகிறார். ஊழியக்கார சிஸ்டர் கொஞ்சம் தள்ளி போய்க்கும். யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்படிப்பட்டவர்கள் இருதயத்தில் விசுவாசிங்க. இயேசுவின் கைகளில் ரத்தம், கால்களில் ரத்தம், அப்படி உடம்பெல்லாம் ரத்தம், கதறுகிற கோர காட்சி, ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று கத்தி கதறுகிற அந்த காட்சி, அப்பா நான் விசுவாசிக்கிறேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று கதறி அழுகிறார்கள். தலையிலும் நெஞ்சிலும் அடித்துக் கொண்டு அழுது புலம்புகிறார்கள், அழுது புலம்புங்கள். அப்பா இது அதறுகிறார்கள். இதோ ஒரு பாவியின் சத்தத்தை கத்த கேட்கிறார், இதோ அவன் கூக்குரலை கத்த கேட்கிறார். பெரிய விடுதலை. லிசன், நாங்கள் ஒரு சிறிய பல்லவி பாட போகிறோம். அப்பொழுது தயவு செய்து பிரதர்ஸ் கூட கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க. பின்னால சேர்ல வெளியே எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து இருந்தாலும் உங்களை கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன், கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன். அவசரப்பட்டு உன் வீட்டுக்கு போய் விடாதே, அவசரப்பட்டு ஏதோ ஒரு காரியத்துக்கு ஓடி விடாதே. எவ்வளவு பெரிய காரியமானாலும் தள்ளி வைத்து விடு. இன்றைக்கு நான் இது கொடுப்பது ஆல்டர் காலாக இருந்தாலும், பிரசங்க மேடையை நோக்கி வரக்கூடிய அழைப்பை நான் கொடுத்தாலும், நாங்களே வந்து உள்ளே ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாருமே வந்து விட்டால் எவ்வளவு நலமாக இருக்கும். கர்த்தர் இந்த தேசத்தில் ஒரு எழுச்சியை, எழுப்புதலின் வல்லமையை தரப்போகிறார். இதோ நான் மன்னிக்கப்பட வேண்டும், என் பாவங்கள் நீக்கப்பட வேண்டும், என் வியாதி சுகமாக வேண்டும் என்று கதறி அழக்கூடியவர்கள் இதோ புறப்பட்டு வாருங்கள். பின்பாக இருக்கிற எல்லாரும் வாருங்கள். பின்பாக இருக்கிற யாராக இருக்கட்டும், ஜெப உதவி தேவைப்படுகிற எல்லாருமே. நான் 10 வருஷம் 15 வருஷம் விசுவாசி, ஆனால் ரட்சிப்பு இல்லை, எனக்கு பாவம், ரகசிய பாவம் இருக்கிறது என்றால் ஓடிவா, ஓடிவா, ஓடிவா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உனக்காய் உன்னை கூப்பிடுகிறார். வாசலண்டையில் உன் இதய கதவில் இருந்து தட்டுகிறார். இதோ மனம் திரும்பு என் மகனே, என் மகனே, கதறி கூப்பிடு. நீ கூப்பிடும் போது இதோ ஒரு பாவி மோட்சக்கரைக்கு வந்து விட்டார், இன்னொருவன் வந்து விட்டார். பரலோகத்தில் எழுப்புதல், பரலோகத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. கதறி அழுது ஜெபியுங்கள். முன்பாக வாருங்கள். கொஞ்சம் ஊழியக்கார சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், நம்ம எல்லாம் தயவு செய்து உள்ள போலாம். கொஞ்சம் பிரதர்ஸ் எல்லாரும் உள்ள போய் நடுவில் பின்னால வரையும் போயிருங்க. உற்சாகப்படுத்தி கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு மகிமை இறங்கி வருகிறார், வல்லமை இறங்கி வருகிறார். ஒரு 5-10 பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் உள்ள போங்க. ஹல்லேலூயா. இது முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் யார் யார் வருகிறீர்களோ தயவு செய்து முன்பாக வரிசை வரிசையாய் நில்லுங்க, வரிசை வரிசையா நில்லுங்க. கொஞ்சம் முன்னால அரேஞ்ச் பண்ணி நிப்பாட்டுற கொஞ்சம் ஊழியக்காரன் நில்லுங்க. சிஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் வாங்க, தயவு செய்து எல்லாரும் வாங்க, சீக்கிரமா வாங்க, குயிக்கா. ஒரு பலத்த நெருப்பு போல ஒரு அக்கினி பிளம்புகள் வந்து உங்களை தொடும். இன்றிலிருந்து உன் சாப கட்டு நீங்கும். இன்றிலிருந்து மரண ஆவி உன்னை விட்டு நீங்கும். பயங்கரமான கொடிய ஆவிகளை அநேகரை விட்டு துரத்த போகிறார். நிறைய பேர் உள்ள போங்க, கடைசி வரையும் போங்க. ஹல்லேலூயா. பிரதர்ஸ் எத்தனை பேர் உள்ள போக முடியுமோ போங்க. ஹல்லேலூயா. போய் முன்னால வரவங்க அப்படியே லைன்ல நிக்க வைங்க, நிக்க வைங்க. ஆமென். தாவீது நீ முன்னால வந்து லைன்ல நிக்க வைங்க. சிஸ்டர்ஸ் யாராவது ஒருத்தங்க முன்னால, கிரேசக்கா முன்னால வந்து நிக்க வைங்க. ஹல்லேலூயா. கதறி ஜெபிங்கள், கதறி ஜெபிங்கள். நான் பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போதே வாருங்கள். வந்த பிற்பாடு பெரிய வல்லமை தொடும். 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசி ஆனாலும் ரட்சிக்கப்படவில்லை என்று ஒரு பாவம் உன்னை வாட்டிக் கொண்டிருக்கும் என்றால் கர்த்தர் உன்னை அழைக்கிறார், கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. கதறி அழுது ஜெபிக்கிறவர்களே இதோ வாருங்கள். ஹல்லேலூயா. வல்லமை இறங்குகிறது. சாரில் இருக்கிறவர்கள் கூட உள்ளே இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். உள்ளம் திறவாயோ, பாவியை ஒருபோதும் நல்லாத நேசர் நாவென்று உன்னை அழைக்கிறார்.
ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. வாசலை நின்று ஆசையாய் நேசருக்குள் உள்ளம் திறவாய். கவிங்கள் ஒரு நிமிஷம். யார் யாரெல்லாம் ஏவப்படுகிறீர்களோ வெக்கமே படாதிருங்க, முன்பாக ஓடி வாருங்கள். முன்னால் நிற்கிற ஊழியக்காரங்க உள்ளெல்லாம் போய் யார் யாரெல்லாம் சந்திங்க. ஊழியக்காரங்க சேர்ல இருக்கிறவங்க எல்லாம் போய் சந்திங்க. இது ஒரு ஆத்துமாவுக்காய் கத்த தேடி வந்திருக்கிறார். காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி வந்திருக்கிறார். அந்த ஆடு கதறி கொண்டிருக்கிறார். அதுக்கு வழி தெரியவில்லை. இந்த பிரசங்க மேடைக்கு கூட வர வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கூட அது தெரியாது. நீ போய் அந்த ஆடை தேடு. ஆத்தும பாரம் கொண்டோரே, சபையோரே, காணாமல் போன ஆடுகளை தேடுங்கள். கத்த நமக்கு இந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். இதோ புறப்படுங்கள். ஏராளம் பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள், ஏராளம் பேர் வருகிறார்கள். வருகிறவர்கள் கண்களை மூடி உங்கள் பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள். அழுது அழுது சொல்லுங்க. இதோ தேடிக்கொண்டு வாருங்கள். பின்பாக நிற்கிறவர்களை கூப்பிட்டுக் கொண்டு வாருங்கள். விசுவாசிகள் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தால் கூட நீயும் வா, நீயும் வா. ஹல்லேலூயா. மனமாறி மறுபடி பிறந்திடாயாகில் மகிழ்வரின் ராஜ்யம் காணக்கூடுமோ. மனமாறி மறுபடி பிறந்திடாயாகில் மகிழ்வரின் ராஜ்யம் காணக்கூடுமோ. பிறந்தாலும் ஜனத்தாலும் ஆவியாலும் ஜனத்தாலும் ஆவியாலும் ஆசையாய் உள்ளம் திருவாயோ. வாசனடி நின்று ஆசையாய் தட்டு நேசரிசுவுக்கு உள்ளம் திருவாயோ. வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு, வாசலும் மீட்பனும் நாதனும் இயேசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு, வாசலும் மீட்பனும் நாதனும் இயேசு. இயேசுவல்லால் வேறு ரட்சிப்பு இல்லை, ரட்சண்யனால் என்னை வந்திடாயோ. இயேசுவல்லால் வேறு ரட்சிப்பு இல்லை, ரட்சண்யனால் என்னை வந்திடாயோ. வாசலம் நின்று ஆசையாய் தட்டு நேசரிசுவுக்கு உள்ளம் திருவாயோ. இதோ இதோ கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். உன்னை கலக்கின ஆவிகள் வெளியே போகிறார்கள். இப்பொழுதும் திரும்பமாக இந்த பாடலை பாடுவதற்கு முன்பாக எந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாஞ்சிப்போர், விடுதலை பெற வாஞ்சிப்போர், பரலோகத்தை செல்ல வாஞ்சிப்போர், இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்க இதய கதவுகளை திறந்து கொள்ளுங்கள். சத்தமாய் சொல்லுங்கள். இதோ இயேசு உன்னை விடுதலையாக்குகிறார். இயேசப்பா, சத்தமாய் சொல்லுங்கள். இயேசப்பா, என்னை முற்றிலும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனே, என்னுடைய முழு ஆவி, ஆத்மா, சரீரம், எனக்குண்டான எல்லாவற்றையும் உமக்கே பிரதிஷ்டை பண்ணுகிறேன். இயேசுவே, நான் ஒரு பாவி. என் பாவங்களுக்காய் நீர் மரித்தீர். உம்முடைய சிலுவை பலியை ஏற்றுக்கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கையிடுகிறேன். அப்பா, என்னை மன்னியும். என் சத்துருக்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். பிசாசே, பாவமே, மாம்ச வல்லமையே, மாந்திரிக கட்டுகளே, வியாதிகளே,
இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகி பாதாளத்துக்கு புறப்பட்டு போ. நான் இனி இயேசுவுக்கு மாத்திரம் சொந்தம். இயேசுவே என்னை ஆசீர்வதியும், விடுதலை ஆக்கும், பரலோகத்துக்கென்று ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். இதோ ஒரு அக்கினி இறங்கிக் கொண்டே இருக்கிறார், வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறார். சிலருக்குள் பெரிய விடுதலை, அந்தகார கட்டுகளை கத்த தகர்க்கிறார். வல்லமை, ஃபயர், இரத்தத்தால் விடுதலை, இரத்தத்தால் விடுதலை. இதோ அக்கினி இறங்கி வருகிறார். அநேகரை கத்த விடுதலை ஆக்குகிறார், சாசுகளை கத்த துரத்துகிறார். ஃபயர், மாந்திரிக கட்டுகள் உடைகிறது. ரத்தத்தாலே விடுதலை, ரத்தத்தாலே விடுதலை, ஹalleluya. Let